السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, மறுமை நாளும் அதனது நிகழ்வுகளும் என்ற தலைப்பில் சில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இஸ்லாத்துடைய அடிப்படை நம்பிக்கை கோட்பாடுகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வை நம்புதலும் மறுமை நாளை நம்புதலும். அடிக்கடி நாங்கள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பார்க்கக்கூடிய ஒரு வசனம்தான் அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது, இன் குன்தும் துமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தால் என்று அல்லாஹு தாலா தன்னையும் நபிமார்களையும் சேர்ப்பதை விட, தன்னையும் மலக்குமார்களையும் சேர்ப்பதை விட, தன்னையும் வேதங்களையும் சேர்ப்பதை விட, தன்னையும் கலா கதரையும் சேர்ப்பதை விட, தன்னையும் மறுமை நாளையும் சேர்த்து ஈமான் கொள்வது பற்றி அல்லாஹு தாலா அதிகமாகவே பேசுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர் ஃபல்யகுல் கைரன் அவ் லியஸ்முத், எவர் மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ, எவர் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ அவர் நல்லதை பேசட்டும், இல்லாது விட்டால் மௌனமாக இருக்கட்டும், விருந்தாளியை கௌரவப்படுத்தட்டும், அண்டை வீட்டாரை கௌரவப்படுத்தட்டும். இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் என்பது சேர்த்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆக மறுமை நாள் என்பது நம்பிக்கை கோட்பாடுகளிலேயே அல்லாஹ்வை எந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அம்சமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுபோன்று மறுமை நாள் என்ற ஒரு வாழ்வு இல்லாத வாழ்க்கையை நீங்கள் கற்பனை பண்ணி பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையே உங்களுக்கு அர்த்தமற்று போனதாக இருக்கும். மரணித்த பின்னால் நாங்கள் எழுப்பப்பட மாட்டோம், எந்த விசாரணையும் இல்லை, எப்படி இருந்தாலும் நாங்கள் எப்படி வாழ்ந்தாலும் மறுமைக்கு பின்னால் ஒரு வாழ்க்கை இல்லை என்ற ஒரு கற்பனையில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அப்படி ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இன்பமான வாழ்க்கையாக இருக்காது. காரணம், எங்களுக்கு ஒருவன் அநியாயம் செய்வான் என்று சொன்னால் இந்த உலகத்திலாவது மறுமை நாளிலாவது அவனுக்கு தண்டனை கிடைக்கும் என்கின்ற அந்த நம்பிக்கையில் தான் ஒரு மனிதன் நிம்மதி அடைகிறான். ஆனால் மறுமை நாள் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்திலே பழிவாங்கல்களும் கொலைகளும் கொள்ளைகளும் அதிகரித்து போயிருக்கும். காரணம், கொலை செய்யப்படுகின்றவனுடைய உறவினர் யாராவது அதற்கு இந்த உலகத்திலே தண்டனை கிடைக்கவில்லை என்றால் எப்படியாவது தன் கையால் பழி வாங்க முனைவான். காரணம், மறுமை என்ற ஒன்று இல்லை, மறுமை என்ற ஒன்று இல்லை என்கின்ற சிந்தனை. அதுபோன்று மறுமை என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் கபரிலே நாங்கள் அடக்கப்படுகிறதை கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஏனால் மறுமை இல்லை என்று சொன்னால் சர்வசாதாரணமாக கபரில் அடக்கப்பட்ட பின்னால் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எங்கள் உடல் ஈரலிப்பாகிறது, பின்னர் என்ன நடக்கிறது, இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய உடலை தின்னக்கூடிய ஒவ்வொரு பிராணியும் ஒவ்வொரு ஊர்வனவும் அந்த உடலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து எலும்பாக மாற்றுவதை நாங்கள் கண்ணால் காண்கிறோம். ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்களுக்கு பின்னால் அதே இடத்திலே தோண்டி இன்னொரு ஜனாசாவை அடக்குவதற்காக தோண்டுகின்ற பொழுது ஏதாவது எலும்புகளும் முள்ளுகளும் அகப்பட்டால் அப்படியே அதை எடுத்து இன்னொரு இடத்திலே புதைத்து விடுவதை பார்க்கிறோம். இது நாங்கள் கண்ணால் காணக்கூடிய விஷயம். இதற்கு பின்னால் ஒரு வாழ்க்கை உண்டு, இந்த எலும்புகள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு நாங்கள் இதே வடிவத்திற்கு வருவோம் என்கின்ற சிந்தனை வேண்டுமென்றால் அதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு நிம்மதியை தரலாம். அந்த சிந்தனை இல்லை என்று வையுங்கள், அப்படி என்ற ஒன்றே இல்லை என்று வையுங்கள், அதை பார்க்கின்ற பொழுது மனிதனுடைய வாழ்க்கை நிம்மதியற்று போய்விடும். மனித வாழ்க்கை இதற்கு பின்னால் இப்படி எலும்பாக போனால் போனதுதான், அதற்கு பின்னால் எந்த மாற்றமும் இல்லை, இது வளமையான நிகழ்வு, இதற்கு பின்னால் ஒன்று சேர்வது என்ற ஒன்றே இல்லை என்று நாங்கள் நினைப்போம் என்று சொன்னால் மனிதனால் அதை கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. தனது கைக்குழந்தை வெளியில் விடக்கூட அவன் பயப்படுகிறான், மழையில் நனைவதை பயப்படுகிறான், அந்த குழந்தைக்கு காய்ச்சல் வந்து விடும் என்று பயப்படுகிறான்.
ஆனால் அதே குழந்தை மரணித்து விட்டால் அழகாக அவன் உடுத்து பார்த்த ஆடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு ஒரு வெள்ளை புடவையிலே சுற்றி எந்த குழந்தையை வெளியே விடமாட்டானோ அதே குழந்தையை யாரும் இல்லாத ஒரு கபரிலே அடக்கி புதைத்து விட்டு வருகின்ற காட்சியை நாங்கள் காணுகிறோம். இதில் யாரும் விதிவிலக்கல்ல. மறுமை என்ற ஒரு நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் அந்த அடக்குதல் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தோற்றுவித்துவிடும். நாளை மறுமையில் இந்த குழந்தை எழும்பும் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் மனிதனுக்கு கொஞ்சமாவது ஒரு நிம்மதியை தருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, தனது குழந்தையை விட்டு பிரிகின்ற ஒரு தந்தை, இவர்களெல்லாம் நான் மறுமையிலே சந்திப்பேன் என்கின்ற ஒரு நம்பிக்கை தான் நிம்மதியாக அவரை பிரிய செய்கிறது. அந்த நம்பிக்கை மட்டும் இல்லை என்று சொன்னால் அவரால் ஒரு காலமும் நிம்மதியாக பிரிய முடியாது. ஆக சகோதரர்களே, மறுமை நம்பிக்கை என்பது சமூக வாழ்வில் சில நலவுகளை ஏற்படுத்துவதை விட சொந்த வாழ்வில் சில உளரீதியான சில நிம்மதிகளையும் சந்தோஷங்களையும் பொறுமையும் ஏற்படுத்துவதுதான் மறுமை நாள் என்பதை நாங்கள் முதலாக புரிந்து கொள்ள வேண்டும். மறுமை நாள் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு மனிதன் கற்பனை பண்ணுவான் என்று சொன்னால் நிச்சயமாக அவனால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை கற்பனை பண்ண முடியாது. ஆக சகோதரர்களே, மறுமை என்றது ஒரு மிகப்பெரிய உள்ளத்திற்கு நிம்மதி தரக்கூடிய ஒரு அம்சம். ஆனால் அந்த மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தாலா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த சொர்க்கம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால், அந்த நரகத்திலிருந்து நாங்கள் தப்ப வேண்டும் என்றால் நல்லமல்கள் செய்ய வேண்டும், பாவங்கள் செய்யக்கூடாது என்பதை நாங்கள் தெரிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் என்னதான் தெரிந்தாலும் மறுமையை அல்லாஹு தாலா எப்படி குர்ஆனிலே வடித்து அப்படியே உருவகித்து காட்டுகிறானோ அதே அமைப்பில் நாங்கள் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னால் சில வேளைகளில் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் குறையலாம், நாங்கள் செய்கின்ற நன்மைகள் கூடலாம். ஆக சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தாலா கூடுதலாக எதை பேசியிருக்கிறான் என்று பார்ப்பீர்கள் என்று சொன்னால் மறுமை நாள் பற்றியும் அவனது அந்த நம்பிக்கை பற்றிய கொள்கை கோட்பாடுகள் பற்றியும் தான் கூடுதலாக பேசியிருப்பதை பார்க்கிறோம். தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு போன்ற அமல்களை விட வரலாறுகளை விட அல்லாஹு தாலா மறுமை நம்பிக்கைக்கு கூடுதலான அழுத்தங்கள் கொடுத்திருப்பதை பார்க்கிறோம். சகோதரர்களே, குர்ஆனிலேயே ஒரு மனதை உருக்கக்கூடிய ஒரு வசனம் என்று சொன்னால் சூரா ஹஜ்ஜிலே வரக்கூடிய அந்த வசனம் தான். யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இத்தகு ரப்பக்கும் இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அதீம், உங்களது இறைவனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், மறுமை நாளுடைய அந்த அதாவது திடுக்கிட செய்யும் அந்த ஓசை இருக்கிறதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதாவது பிரமாண்டமான ஒரு நிகழ்வாகும் என்று அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். அல்லாஹ் தாலா மொழியை எங்களுக்கு படைத்திருக்கிறான். மொழியின் மூலம் எந்த அளவுக்கு ஒரு கருத்து எட்டுமோ அதன் உச்சகட்ட வார்த்தை அல்லாஹ் தாலா சொல்லுகிறான். ஆனால் அந்த வார்த்தையின் அளவுக்கல்ல அதனுடைய பயங்கரம், அந்த வார்த்தையில் சொல்ல முடியாத அளவுக்கு அதனுடைய பயங்கரம். உதாரணமாக சுனாமி அடித்தது, இலங்கையுடைய லட்சக்கணக்கான மக்கள் அதில் இறந்தார்கள். உங்களால் அந்த நிலையை எவ்வளவு வர்ணித்து சொல்ல முடியும்? நிறைய பேர் உயிரிழந்தார்கள், நிறைய பேரை கடல் காவு கொண்டது, இவ்வளவு சொல்லலாம். ஆனால் நீங்கள் கண்ட காட்சியையும் பதிந்த பதிவையும் உங்களது மொழி சொல்ல முடியுமா? சொல்ல இயலாது. உங்களது மொழியால் அந்த காட்சியை முழுமையாகவே உங்களால் சொல்லிவிட முடியாது. அதையே உங்களால் சொல்ல முடியாதென்றால் மறுமை நாள் என்ற ஒரு நிகழ்வை அல்லாஹு தாலா இந்த மொழி மூலம் மேலதிகமாக சொல்ல முடியாது. அல்லாஹு தாலா உங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு மொழியில் எது கூடுதலாக இருக்கிறதோ அதை அல்லாஹு தாலா சொல்லுகிறான். இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அலீம், இந்த மறுமை நிகழ்வு இருக்கிறதே ஒரு மிக பயங்கரமான நிகழ்வாகும். யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்தியத்தின் அம்மா அர்தாத், அன்றைய அந்த மறுமை நாள் நிகழ்வு நடக்கின்ற அந்த நேரத்தில் பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் தனது குழந்தையை விட்டு மறக்கடிக்கப்படுவாள். தூக்கி வீசிட்டு போக மாட்டாங்க. அது என்ன நடக்கும்னா குடித்து கொண்டிருக்கிறோம், பால் ஊட்டி கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை இழந்து விடுவார்கள். அந்த சிந்தனையை அவர்கள் இழந்து விடுவார்கள். கையில ஏதோ வைத்துக் கொண்டிருக்கிறோமே அது எனது குழந்தையே என்கின்ற சிந்தனை அவர்களை அட்டு போய்விடும். அவ்வளவு ஒரு பயங்கரமாக அது இருக்கும். அதே நேரத்தில் கற்பத்தை சுமந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தாயும் அவளை அறியாமலே தனது கற்பத்தை பிரசவித்து விடுவாள். அவளை அறியாமலேயே கற்பத்தை பொறுத்த வரைக்கும் பிரசவிக்கின்ற பொழுது ஒரு வேதனை இருக்கும். ஆனால் உங்களிலே இரண்டு வேதனைகள் ஒன்றோடு இணைந்து விட்டால் அந்த அளவு குறைந்த வேதனை மறந்துவிடும். தலை வலியும் இருக்கிறது, வயிற்று வலியும் இருக்கிறது வையுங்கள். வயிற்று வலி உங்களை கொள்ளுகின்ற அளவுக்கு இருந்தால் தலைவலி மறந்து போகும். இங்கே பிடித்துக் கொண்டிருக்க மாட்டீர்கள், இங்கே தான் பிடித்துக் கொண்டிருப்பீர்கள். அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் என்றால், அந்த குழந்தையுடைய அந்த வருத்தம், குழந்தை கிடைக்கக்கூடிய உலகத்திலேயே அதுதான் உச்சகட்ட வருத்தம் என்று சொல்லலாம். இயற்கையாக உருவாகின்ற வருத்தங்களில் அதுதான் மிக உச்சகட்டமான வருத்தம் என்று சொல்லலாம்.
அதை கூட உணராமல் குழந்தையை அதாவது கருத்தரிக்கின்ற ஒவ்வொரு தாயும் பிரசவித்து விடுவாள். அல்லாஹ் தஆலா இரண்டையும் தாயோட சம்பந்தப்பட்டு சொல்கிறான், இரண்டையும் தாய்மையோடு சம்பந்தப்பட்டு சொல்கிறான். வதரன்னாஸ், அதாவது அல்லாஹ் தஆலா என்ற அளவுக்கு பயங்கரத்தை கிட்ட கொண்டு வருகிறான், பயங்கரத்தை எங்களுக்கு அருகிலே கொண்டு வந்து காட்டுகிறான். வதரன்னாஸ சுகாரா வமா ஹும் பிசுகாரா, மனிதர்கள் ஒரு போதையுற்றது போன்றிருப்பார்கள், எதுவும் விளங்காதவர்கள் போன்று, எங்கே ஓடுவது, என்ன செய்வது, யார் இருக்கிறார்கள், இது என்ன இடம் என்பதையெல்லாம் மறந்த ஒரு போதையுடைய நிலையிலே அவர்கள் இருப்பார்கள். உண்மையில் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல, உண்மையில் அவர்கள் போதையுடையவர்கள் அல்ல. வலாக்கின்ன அதாபல்லாஹி ஷதீத், என்றாலும் அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது, அல்லாஹ்வுடைய வேதனை மிக கடுமையானது. அல்லாஹ் தஆலா அந்த நடக்கின்ற நிகழ்வில் எங்களுக்கு எவ்வளவு ஞாபகங்கள் மறந்து போகும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே உடலில் படுகின்ற காயத்தையோ மனிதருடைய உயிர் போகும் என்பதையோ வேதனைகளையோ அல்லாஹ் தஆலா சொல்லவில்லை. எங்களுக்கு எல்லா காரியங்களும் மறந்து போகும் என்பதற்கு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இங்கே நடக்கின்ற வேதனைகள் கல்மாரி பொழியும் என்பதோ உயிர் போகும் என்பதை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்ல வரவில்லை. உங்களுக்கு வேறு எந்த காரணமும் முக்கியமான ஒரு அம்சமாக அந்த நேரம் இருக்காது, வேறொரு வேலை உங்களுக்கு ஒரு முக்கியமான அம்சமாக இருக்காது. மறுமை வருகின்ற அந்த செகண்டில் உங்களது மனநிலை எப்படி இருக்கும் என்றால், சுமந்திருக்கக்கூடிய கற்பத்தை சுமந்திருக்கக்கூடிய தாய் கூட தனது கற்பத்தில் கவனம் எடுக்க முடியாது, பால் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய தாய் கூட தனது குழந்தையில் கவனம் எடுக்க முடியாது என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஒரு பயங்கரமான நாளாக அது இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இதை அல்லாஹ் தஆலா இந்த வசனம் சுருக்கமாக சொல்லுகின்ற விஷயத்தை முழு குர்ஆனிலும் அல்லாஹ் தஆலா வரி வரியாக விவரித்து காட்டுவதை பார்க்கிறோம். அந்த அனைத்தையும் நாங்கள் தெரிந்து கொண்டால் மிகவும் நல்லது. அல்லாஹ் தஆலா அந்த மறுமை நாள் நடக்கின்ற அந்த நிகழ்வின் பொழுது பூமி எப்படி இருக்கும் என்பதை குர்ஆனிலே சொல்லுகிறான். நாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி. சகோதரர்களே, ஒரு மனிதன் எல்லா விதமான பாதுகாப்பையும் ஏற்பாடு செய்யலாம், ஆனால் அந்த பாதுகாப்பெல்லாம் எந்த இடத்தில் ஏற்பாடு செய்ய வேண்டும்? நிலத்திற்கு மேல் தான். எதிலே? நிலத்திற்கு மேல். இவன் என்னதான் 110 மாடி கட்டடம் கட்டினாலும், எவ்வளவு பலமான பாதுகாப்புகளை ஏற்படுத்தினாலும், அதில் ஒரு அசைவு ஏற்பட்டால் அந்த அனைத்து விஷயங்களும் ஒரே நேரத்தில் சுக்குநூறாகி போவதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலம் தொடக்கம் இன்று வரைக்கும் எடுத்து பார்த்தால் டெக்னாலஜி, தொழில்நுட்பம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது. சுனாமி வருகின்ற பொழுது சுனாமி முன்னெச்சரிக்கைக்கான சிக்னல்கள் எல்லாம் ஏற்படுத்துகின்ற அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. அங்கே விண்வெளியில் சுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த அந்த ரொக்கெட்டிலே என்னென்ன மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இங்கிருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா அன்றைக்கு எதை கொண்டு அழித்தானோ அதை விட புதிதாக ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறானா இன்றைக்கு அழிப்பதற்கு? இல்லை. அன்று காற்றால் அழித்தான், இன்றும் காற்றால் தான் அழிக்கிறான். அன்று கடலால் அழித்தான், இன்றும் கடலால் தான் அழிக்கிறான். அன்று மழையால் அழித்தான், இன்றும் மழையால் தான் அழிக்கிறான். எவ்வளவுதான் தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் அழிப்பதில் அல்லாஹ் தஆலா தனது ஒரே வழிமுறையை கையாளுவதை நாங்கள் பார்க்கிறோம், ஒரே வழிமுறையை தான் கையாளுவதை பார்க்கிறோம். இது எதை காட்டுகிறது என்றால், எவ்வளவுதான் முன்னேறினாலும் நம்மளது எத்தனை டெக்னாலஜிகள் வளர்ந்தாலும் அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் மிகவும் அற்பமானது என்பதைத்தான் அது எங்களுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா பூமியுடைய நிலை பற்றி சொல்கின்ற பொழுது, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, இந்த பூமி எப்படி அசைக்கப்பட வேண்டுமோ அந்த முறையில் அது அசைக்கப்படுகின்ற பொழுது, தன் பூமி தனக்கு உள்ளே உள்ள எல்லா சுமைகளையும் வெளியேற்றி விடுகின்ற பொழுது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இந்த உள்ளே உள்ள எல்லா சுமைகளும் என்றால் கபறுகள் என்று நினைக்க கூடாது. கபறுகள் என்பது மேலால் உள்ள விஷயம். ஒரு மழை தண்ணி வந்தாலும் வெளியே வழங்கும். அல்லாஹ் அதை சொல்லவில்லை. எதை இவன் தோண்டி போய் எடுக்கிறானோ, தங்கம் வெள்ளி காரியம் அவைகள்லாம் சும்மா வெளியே வரும், ஆனா எடுக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டான், எடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டான். இவன் தோண்டி பலவிதமான அதாவது விஞ்ஞான ரீதியான அமைப்புகளை எல்லாம் செய்து போய் எடுக்கிறானோ, அந்த அஸ்கால் பூமியுடைய அனைத்து சுமைகளும் வெளியே வந்து கிடக்கும். அந்த சிதறலிலே எல்லாமே வெளியே வரும், ஆனால் எடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். வஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, தனது சுமைகளை பூமி வெளியேற்றி விட்டால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி நஃப்கத்தும் வாஹிதா. அல்லாஹ் தஆலா பூமியுடைய நிலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சூரிலே முதலாவது ஊதல் ஊதப்பட்டு விட்டால் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், என்ன நடக்கும் தெரியுமா? வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபாலு ஃபதுக்கதா தக்கதம் வாஹிதா, மலைகளும் பூமியும் ஒரு சேர உயர்த்தப்பட்டு, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், மலையும் உயர்த்தப்படும் பூமியும் உயர்த்தப்படும். ஏனால் மலை அல்லாஹ் தஆலா நாட்டித்தான் வைத்திருக்கிறான். இரண்டும் உயர்த்தி ஒரே அடியாக மோத வைக்கப்படும் என்று சொல்கிறான். அல்லாஹ் ஒரே அடியாக
மோத வைக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது பூமியில் யாருக்கும் ஓடி தப்புதல் என்ற சிந்தனை வர முடியாது. காரணம், எங்கே ஓடினாலும் பூமியில் தான் ஓட வேண்டும். பூமியே சுமக்கப்பட்டு விட்டால் அந்த இடத்தில் எந்த விதமான தப்புதலும் இல்லை என்பதை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இதா ருஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா. இது குர்ஆனிலே மட்டும் வருகின்ற வசனங்கள். பூமி அதற்கே உரிய முறையில் அசைக்கப்பட்டு விட்டால், வ புஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் அந்த இடங்களை விட்டு நகர்த்தப்பட்டு தூள் துகளாக மாற்றப்பட்டு விட்டால். அல்லாஹ் தஆலா, நான் இதை ஏன் சொல்கிறேன், பூமியை பற்றி அல்லாஹ் தஆலா தனியாக சொல்கின்ற வசனங்கள். சகோதரர்களே, சூரியனை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வைத ஷம்சு குவ்விரத், சூரியன் சுருட்டி ஒளி இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டால், சூரியனை அப்படியே சுருட்டி எடுக்கப்பட்டு ஒளி இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டால், ஒழுங்காக ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த வட்டம் அப்படியே ஒளி இல்லாமல் ஆக்கப்பட்டு விட்டால். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் நட்சத்திரங்களை பற்றி, வைதன் நுஜூமுன் கதரத், வானத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டால். உதிர்ந்து என்று சொன்னால் நட்சத்திரங்களை இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது? நான் அன்றைய காலத்தில் கற்பனை பண்ணியது போன்று முத்து போன்று விஞ்ஞானம் சொல்லவில்லை. பூமியை விட பன்மடங்கு பெரிதான கோள்கள், கோள்களை விட பன்மடங்கு பெரிதான வடிவங்களை கொண்டவைகள் தான் நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டால் என்று சொன்னால், ஒரு நட்சத்திரம் இந்த பூமியில் உதிர்ந்தால் போதுமானது. ஒரு நட்சத்திரம் இந்த பூமியில் உதிர்ந்தால் போதுமானது. கோடான கோடி நட்சத்திரங்கள் உதிர்ந்து விட்டால் கற்பனை பண்ணி பாருங்கள், அங்கே எங்களுக்கு தப்புதல், ஓடுதல், மறைதல் என்கின்ற சிந்தனையே வர முடியாது. அல்லாஹ் இதெல்லாம் ஒரே நேரத்தில் நடக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் வேறு வேறு சொன்னாலும் பூமி அசைகின்ற நேரமும் மலை அசைகின்ற நேரமும் நட்சத்திரம் உதிர்கின்ற நேரமும் ஒரே நேரம், ஒரே நேரத்திலே அனைத்தும் நடக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபைதன் நுஜூமு துமிசத், சும்மா வந்து உதிராது, வெளிச்சமாவது வழங்கும், நட்சத்திரத்துடைய வெளிச்சங்களும் போய்விடும். அந்த வெளிச்சங்கள் தானே அல்லாஹ் தஆலா அதுக்கு கொடுத்திருந்த ஒளி, அவைகளெல்லாம் இல்லாமலாக்கப்பட்டு பூமியின் மீது விழும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். உதிர்ந்து விடும் என்று சொல்லுகிறார். அடுத்ததாக மலைகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, வைதல் ஜிபாலு சுய்யிரத், மலை இடத்தை விட்டு அப்படியே நகர்த்தப்படும். மலை இடத்தை விட்டு அப்படியே நகர்த்தப்படும். அதை அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லுகின்ற பொழுது, வயௌம நுஸய்யிருல் ஜிபால, அன்றைய தினம் நாங்கள் மலைகளை நகர்த்தி கொண்டு போவோம், மலைகளை நகர்த்தி கொண்டு போவோம். வதரல் அர்த பாரிஸத்தன், பூமி அப்படியே எல்லோருக்கும் விளங்குகின்ற அமைப்பில் வந்துவிடும். வஹஷர்னாஹும், அவர்களை நாங்கள் ஒரு இடத்தில் திரட்டுவோம். ஃபலம் நுகாதிர் மின்ஹும் அஹதா, ஒருவரும் எங்களை விட்டு தப்ப முடியாது, ஒருவரும் எங்களை விட்டு தப்ப முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வந்து இந்த மறுமை நாளை பற்றி நபியர்கள் சொல்லுவதனால் மலைகள் என்ன நடக்கும் என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வயஸ்அலுனக அனில் ஜிபால், நபியே மலைகளை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். ஃபகுல், சொல்லுங்கள், யன்சிஃபுஹா ரப்பி நஸ்வா ஃபயதருஹா காஅன் சஃப்ஸஃபா, அல்லாஹ் தஆலா அவைகளை அகற்றி துகள் துகளாக மாற்றுவான். அந்த பிரதேசங்களை பள்ளங்களற்ற ஒரு மேடாக அல்லாஹ் மாற்றுவான். அந்த மலை அகற்றப்பட்ட பிரதேசங்களை பள்ளங்களை அற்ற ஒரு மேடாக அல்லாஹ் தஆலா மாற்றுவான். லா தரா ஃபீஹா இவஜம் வலா அம்தா, அதில் பள்ளத்தையோ அல்லது மிகப்பெரிய ஒரு அதாவது மலை குன்று போன்ற அமைப்பையோ நீ காண மாட்டீர், நேராக இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னொரு இடத்திலே யௌம தர்ஜுஃபுல் அர்து வல் ஜிபாலு வகானத்தில் ஜிபாலு கதீபம் மஹீலா, அதாவது பூமியும் வானமும் துகள் துகளாக்கப்படும். மழை எப்படி மாறும் தெரியுமா? கொட்டப்பட்ட பஞ்சுகள் போன்று, குவிக்கப்பட்ட மணல்கள் போன்று மாறிவிடும். குவிக்கப்பட்ட மணல்கள். சகோதரர்களே, இது சொல்லுகின்ற பொழுது கற்பனையில் எல்லாம் ஒரு சிறிய வடிவத்தில் விளங்கும். ஒரு மலை குலுக்க ஆரம்பித்தால், நாமல் இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமி ஒரு செகண்ட் ஆட ஆரம்பித்தால், சர்வசாதாரணமாக அதை புரிந்து கொள்வேன். கொழும்பு போன்ற பிரதேசங்களில் மெயின் வீதிகளில் இருக்கின்றவர்கள் ஒரு கண்டெய்னர் நைட்டில் போகல நிலம் என்ன செய்யும்? ஆடுறது விளங்கும். ஒரு கண்டெய்னர், சர்வசாதாரண ஒரு கண்டெய்னர் அப்படியே நிலத்தில் போகல ஒரு ஆடுறது விளங்கும். ஒரு மலையை ஒரு இடத்துல இருந்து எடுத்தா நிலம் எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல உள்ள ஒரு பெரிய ஒரு மலையை ஒரு இடத்துல இருந்து அகற்றினால், சர்வசாதாரண மெதுவாக அகற்றினாலேயே மனிதனால் தாங்க முடியாது, மனிதனால் தாங்க முடியாது. ஒரே நேரத்தில் முழு பூமிக்கும் இது நடந்தால், இந்த நிகழ்வுகள் ஒரே நேரத்தில் முழு பூமிக்கும் நடந்தால் மனிதனால் கற்பனை பண்ண முடியாத ஒன்றை அல்லாஹ் தஆலா வர்ணித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இன்னும் சொல்லுகின்ற பொழுது, வதகூனுல் ஜிபாலு கல்ஐஹன், மலை இருக்கிறதே கொட்டப்பட்ட பஞ்சுகளை போன்று ஆகிவிடும், கொட்டப்பட்ட பஞ்சுகளை போன்று ஆகிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னும் சொல்கிறான், மிருகங்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அந்த நிமிடத்திலே சகோதரர்களே, நாங்கள் இன்று நிம்மதியாக இருக்கிறோம் என்றால் மிருகங்களுக்கு அல்லாஹ் தஆலா காடு என்ற ஒரு பகுதியை கொடுத்திருக்கிறான்.
அதிலே சிங்கம், புலி, கரடி என்று கொடூரமான மிருகங்கள் இருக்கின்றன. அவைகளுக்கு நினைத்தால் இந்த பகுதிக்கு வர முடியும், எங்களுக்கு நினைத்தால் அந்த பகுதிக்கு போக முடியாது. போவதென்றால் பெரிய ஆயுதங்கள், பாதுகாப்புகளோடு நாங்கள் போவோம். ஒரு கொஞ்சமாவது அதிலே ஒரு தடங்கள் ஏற்பட்டால் எங்களுக்கு பாதிப்பு இருப்பதை பார்க்கிறோம். இப்போ அல்லாஹு தாலா அதற்குரிய இடங்களை அதற்கு வைத்திருக்கிறான். மறுமை நாளை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்ற பொழுது வைதல் ஐஷாரு உத்திலத், கற்பனையான ஒட்டகங்கள் கணக்கெடுக்கப்படாமல் விடப்படும். வைதல் புஹூசு ஹுசிரத், கொடூரமான மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும், ஒன்று திரட்டப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அதாவது கொடூரமான மிருகங்கள் ஒன்று சேர்க்கப்படும் என்றால் மனிதன் அப்படியே திரட்டப்படுகின்ற பொழுது அதோடு சேர்த்து நாங்கள் ஒதுக்குகின்ற இடங்களில் மிருகங்களும் கொடூரமான மிருகங்களும் சேர்த்து ஒன்று திரட்டப்படும் என்றால் மனிதனால் நிம்மதியாகவும் கற்பனையோடு இருக்க முடியுமா? கற்பனை பண்ணி பாருங்கள். அல்லாஹு தாலா கொடூரமான மிருகங்களை பற்றி அப்படி சொல்லி காட்டுகிறான். அதுபோன்று இந்த பூமியின் பெரும் பகுதியாக இருக்கக்கூடிய கடல்கள் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் வைதல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல்கள் தீமூட்டப்படும் என்று சொல்கிறான். கடல்கள் தீமூட்டப்படும் என்றால் கடல் வற்றும் என்றால் அது ஒரு அம்சம், கடலுடைய தண்ணீர் இங்கே வரும் என்றால் இன்னொரு அம்சம். கடல்கள் தீமூட்டப்படும் என்று சொன்னால் மனிதன் அந்த பயங்கரத்தை பார்க்கவே முடியாது. மனிதன் ஒரு இலங்கை நாட்டில் நாங்கள் ஒரு தீவில இருக்கிறோம் என்று வையுங்கள், சூழ இருக்கின்ற கடல்கள் தீமூட்டப்படும் என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய பயங்கரமாக எரியும், எவ்வளவு பெரிய தாக்கத்தை நடுவிலே உள்ள மக்களுக்கு கொடுக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா கடல்களை பற்றி அப்படி சொல்கிறான். வானத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது வைத ஸமாஉ குஷிதத், வானம் அந்த அதாவது சுருட்டி எடுக்கப்பட்ட அந்த இடத்தை விட்டு அகற்றப்படுகின்ற பொழுது ஃபைதன் ஷக்கத்தி ஸமாஉ ஃபகானத் வர்தத்தன் கத்திஹான், இன்னொரு சூறாவிலே வானம் பிளந்து விடும், ஒன்றோடொன்று மோதி பிளந்து விடும், அந்த பகுதி சிவந்த ரோஜா பூ போல் பாண்டு மாறிவிடும், சிவந்த ரோஜா பூ போன்று அந்த இடம் மாறிவிடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, கபர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். எங்களது உறவுகள், சொந்தங்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய கபர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது வைதல் குபூரு பூசிரத், அல்லாஹ் தஆலா கபர் எடுக்கப்படும் என்று சொல்லவில்லை. பூசிரத் என்று சொன்னால் நாங்கள் ஒரு இடத்திலே மண்ணை போட்டு ஒரு தாச்சியில் இப்படி ஆட்டுவோமே, அது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். பூசிரத், கபர்கள் எல்லாம் சிதைக்கப்பட்டு சிதறடிக்கப்படும். உள்ளே இருக்கக்கூடிய கபர்கள் வெடிக்கின்ற அந்த வெடிப்பிலே காரியம், இந்த தங்கம், வெள்ளி போன்றவைகள் வெளியே வந்து விழுகிறது என்று சொன்னால் அந்த கபர்களுடைய எலும்புகள், அந்த பிணங்கள் எல்லாம் வெளியே வந்து விழும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். வைதல் குபூரு பூசிரத், அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, அடுத்ததாக அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தால் அந்த பூமியை உங்களால் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா? ஒரு சுனாமி அடித்த ஒரு நல்ல உதாரணம் அது. அந்த பிரதேசங்களை போய் பார்த்து ஒரு நாள், 2 நாள், 3 நாட்கள் அவைகளை எடுப்பதற்கு, அடக்குவதற்கு, ஒழுங்குபடுத்துவதற்கு எவ்வளவு கஷ்டப்பட்டார்கள். எத்தனை பேர் போனார்கள்? 1,00,000 பேர். 1,00,000 பேருடைய உயிர்களுக்காக எத்தனை பேர் அதிலே கஷ்டப்பட வேண்டி இருந்தது. அடக்குவதற்கு என்ன பாடுபட்டார்கள், எவ்வளவு கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. சகோதரர்களே, இது முழு பூமிக்கும் நடக்கும் என்றால், ஒரு சர்வசாதாரணமாக இந்த பூமி விடப்படும் என்றால், அதில் யாரும் எஞ்ச மாட்டார்கள் என்றால், அந்த பூமியை கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த முதல் சூரிலே அவ்வளவு நடக்கும். நடந்து முடிந்தால் பூமி ஒரு விதமான கோலத்தில் இருக்கும். அல்லாஹ் தஆலா அந்த பூமியை துண்டாடி ஒரு விதமான கோலத்தில் இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்து, இந்த பூமி இன்னொரு பூமியாக மாற்றப்படும். இந்த பூமி இன்னொரு பூமியாக மாற்றப்படும். சகோதரர்களே, இந்த மாதிரியான சிதறல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தை பேசுவார். இந்த மாதிரியான சிதறல்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தை பேசுவார். யாருடைய பூமி இது? சர்வசாதாரணமாக ஒரு வீடு இருந்தால், ஒரு சர்வசாதாரணமாக எங்களுக்கு சொந்தமான ஒரு வீடு இருந்தால், அதிலே எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடக்கிறது என்று சொன்னால் எவ்வளவு காலம் நாங்கள் பொறுப்போம்? எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள், அவன் எங்களுக்கு விருப்பமில்லாத நடவடிக்கை செய்தால் வேறு, எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நடந்தால் எவ்வளவு காலம் பொறுப்போம்? 1 வருடம், 2 வருடம். அதுவும் எங்களுக்கு ஆற்றல் இல்லாது விட்டால், அந்த செகண்டே வெளியேற்ற முடியும் என்றால் அத்தனையும் செய்வோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லைஸ அஹதும் மின்கும் அஸ்பர மினல்லாஹி, உங்களில் எவரும் அல்லாஹ்வை விட பொறுமைசாலி கிடையாது, உங்களில் எவரும் அல்லாஹ்வை விட பொறுமைசாலி கிடையாது. வ இன்னஹும் லயதஊன லில்லாஹி ஸாஹிபத்தன் வ வலதன் வ இன்னல்லாஹ லா யுத்இமுஹும் வ யுஸ்ரிபுஹும், அவர்கள் அல்லாஹ்வுக்கு மனைவியும் பிள்ளையும் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் சாப்பாட்டையும் தண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். யாருக்கு? அல்லாஹ்வுக்கு மனைவியும் அல்லாஹ்வுக்கு பிள்ளையும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றவர்களுக்கும் அல்லாஹ் சாப்பாடையும் தண்ணீரையும் கொடுத்து கொண்டிருக்கிறான். அவனை விட பொறுமைசாலி யாரும் கிடையாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 20 வருடம் வளர்க்கின்ற ஒரு மகன் எங்களை பார்த்து நீ தந்தை அல்ல என்று சொன்னால் பொறுப்போமா?
என்ன நடவடிக்கை எடுப்போம்? சர்வசாதாரணமாக பிறப்புக்கு மாத்திரம் நாங்கள் காரணமாக இருந்தோம். உருவாக்கத்திற்கும் பிறப்புக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருந்த ரப்புல் ஆலமீன் இணை வைக்கப்படுகிறான். அவனுக்கு பெண் குழந்தைகள் இருக்கின்றன, அவனுக்கு மனைவி இருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டும் அல்லாஹ் அவனுக்கு சாப்பாடையும் உணவையும் குடிப்பதற்கு நீரையும் நல்ல வாழ்க்கையும் கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அவனை விட பொறுமைசாலி கிடையாது என்று சொன்னார்கள் சகோதரர்களே. ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு நாள் கோபப்படுவான். அந்த கோபப்படுதல் இருக்கிறதே அதிகாரமிக்க ரப்புல் ஆலமீன் கோபப்படுகின்ற கோபப்படுதல். சகோதரர்களே, இந்த நிகழ்வுகள் நடந்த பின்னால் அல்லாஹு தஆலா பேசுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இந்த நேரத்தில் யத்துபில்லாஹு அஸ்ஸவஜல் யௌமல் கியாமத்தி சமாவாத்தி அஸ்ஸவஜல், இந்த இவைகளெல்லாம் நடந்த பின்னால் அல்லாஹு தஆலா வானங்களை சுருட்டி கையிலே எடுப்பான். தும்ம யஹுதுகுன்ன, அவைகளை பியதிஹில் யும்னா, வலதிலே சுருட்டி கையிலே எடுப்பான். பின்னர் சொல்லுவான், அனல் மலிக், நான் தான் மன்னன். ஐனல் ஜப்பாரூன், பெருமை அடித்துக் கொண்டு அதிகாரம் காட்டிக் கொண்டிருந்தவர்கள் எங்கே? பெருமை அடித்துக் கொண்டு இந்த உலகத்தில் நான் தான் என்று அடக்கி ஆண்டு கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹு தஆலா கேட்பான். பின்னர் தும்ம யத்பில் அர்லீன பிஷிமாலிஹி, அனைத்து பூமிகளையும் அல்லாஹு தஆலா தனது இடது கையால் சுருட்டி எடுப்பான். தனது வலது கையால் சுருட்டி எடுப்பான். இந்த ஷிமாலி, அதாவது அல்லாஹு தாலாவுக்கு வலதும் இடதும் உள்ளது என்று வரக்கூடிய அனைத்து ஹதீஸ்களும் பலகீனமானவைகள். பியமீனிகி, இரண்டுமே வலது என்று வரக்கூடிய ஹதீஸ்கள் தான் சஹீஹானவைகள். அல்லாஹு தாலா தனது மறு வலது கையால் இந்த பூமிகளை சுருட்டி கையிலே எடுப்பான். சும்ம யகூல், பின்னர் சொல்லுவான், அனல் மலிக் அனல் ஜப்பார் ஐனல் முத்தகப்பிரூன், நான் தான் மன்னன், நான் தான் பெருமைக்குரியவன், பெருமை அடித்துக் கொண்டிருந்தவர்கள் எங்கே என்று அல்லாஹு தாலா கேட்பான். ஃபலா யுஜீபு அஹத், அவருக்கு பதில் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அந்த கேள்வி கேட்கின்ற நாளில் இந்த பூமியில் பதில் சொல்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். ஃபிரௌன் வாழ்ந்த பூமி, நும்ரூத் வாழ்ந்த பூமி, இந்த உலகத்தில் மிகப்பெரிய கொடுங்கோலர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி. ஆனால் அனைவரும் பிணமாக கிடப்பார்கள், பதில் சொல்வதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள். இந்த வசனம் குர்ஆனிலும் வருகிறது. அதாவது வானங்கள் பூமியை சுருட்டி எடுக்கின்ற வசனம். அதை சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வமா கதருல்லாஹ ஹக்க கதரிஹி, இவர்கள் அல்லாஹ்வை மதிக்க வேண்டிய முறையில் மதிக்கவில்லை, அல்லாஹ்வை எப்படி கௌரவப்படுத்த வேண்டுமோ அப்படி கௌரவப்படுத்தவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த அனைத்து நிகழ்வுகளும் நடந்த பின்னால், ஒரு பயங்கரமான நிலைக்கு இந்த பூமி மாறிய பின்னால், இன்னொரு ஹதீஸிலே நாங்கள் பார்க்கிறோம், மறுமை நாள் வரக்கூடிய அந்த நிகழ்வை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். எப்படி மறுமை நாள் எந்த சூழலிலே வரும் என்பதை சொல்லுகிறார்கள். சிலர் நினைக்கிறார்கள் மறுமை நாளுக்கு நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன, இந்த அடையாளங்கள் எல்லாம் நடந்து வருகின்ற பொழுது இப்பொழுது மறுமை நாள் வந்து விடும் என்று எங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறார்கள். சகோதரர்களே, மறுமை நாளுக்கு அடையாளம் சொன்ன அதே இஸ்லாம் நாங்கள் குர்ஆனிலே பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கலம் ஹெல் பசர், கண் இமைப்பதற்கு முன்னால் மறுமை நாள் வந்து விடலாம், கண் இமைப்பதற்கு முன்னால் மறுமை நாள் வந்து விடலாம். எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும்? உங்களுக்கு இந்த நிகழ்வுகள் நடப்பதை அல்லாஹு தஆலா பெரிய ஒரு காலமாகவும் காட்டலாம், அவைகளை கண்ணிமைக்கும் ஒரு காலமாகவும் அல்லாஹு தஆலா காட்டலாம். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய கையிலே உள்ள ஒரு விஷயம். ஒரு நாளை நீங்கள் 24 மணித்தியாலம் என்று நினைக்க அல்லாஹ் மற்ற அனைத்து விஷயங்களை நடத்தி முடியலாம். உங்களது சிந்தனை அதை 24 மணித்தியாலம் என்று நினைத்துக் கொண்டிருக்க 40 வருட நிகழ்வுகளை அல்லாஹ் ஒரு நாளில் முடித்து விடலாம். ரப்புல் ஆலமீனுக்கு ஆற்றல் உள்ள ஒரு விஷயம். ஆக மனிதனுடைய எடையை வைத்து நாங்கள் அல்லாஹ்வை கணக்கிடக்கூடாது. மறுமை நாள் எந்த நிமிடத்தில் எந்த செகண்டில் எப்படி ஏற்படும் என்பது எங்களால் கற்பனை பண்ண முடியாத விஷயம். எங்களது அனைத்து சிந்தனைகளையும் அல்லாஹ் ஒரு சேர மாற்றி விடலாம். 300 வருடங்கள் 350 வருடங்கள் குகையிலே தூங்குகிறார்கள், தூங்கிவிட்டு எழும்புகிறார்கள். கம் லபித்தும், எத்தனை நாள் நீங்கள் தூங்கி இருப்பீர்கள்? ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் சில நேரங்கள் என்று சொல்கிறார்கள். எத்தனை வருடம் தூங்கினார்கள்? 300 வருடம். 300 வருடத்துக்கு மேலே தூங்கினார்கள். அல்லாஹ் தஆலா சிந்தனையை மாற்றிவிட்டால் 300 வருடமும் ஒரு நாள் தூங்கியது போன்று விளங்கலாம். ஆக சகோதரர்களே, மறுமை நாள் எது போன்ற நிகழ்வில் வரும் என்று தெரியாது. நபியர்கள் சொன்னார்கள், ஒட்டகத்துக்கு நீர் கொடுப்பதற்காக ஒரு நீர் தடாகத்தை செய்து கொண்டிருப்பார். அந்த ஒட்டகம் நீர் அருந்துவதற்கு முன்னால், அதற்கு கொடுப்பதற்கு முன்னால், அந்த நீர் தடாகத்தை செய்து முடிப்பதற்கு முன்னால் மறுமை நாள் ஏற்பட்டு விடும் என்றார்கள். ஒரு வியாபாரியும் அந்த வாங்குகின்றவனும் விலை பேசிக் கொண்டிருப்பார்கள். இவன் விற்று முடிவதற்கு முன்னால் மறுமை நாள் ஏற்படும் என்று சொன்னார்கள். ஒருவன் ஒரு மரத்தை நாட்டிக் கொண்டிருப்பான், நாட்டி முடிவதற்கு முன்னால் மறுமை நாள் ஏற்படும் என்றார்கள். எந்த சூழலில் எப்படி எந்த அமைப்பிலே மறுமை நாள் வரும் என்பது யாராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். சகோதரர்களே,
இது நடந்து முடிந்து விட்டால், இவ்வளவு அழிவும் நடந்து விட்டால், மறுமை நாளுக்கே இன்னும் போகவில்லை, அழிவை மட்டும் கண்ணால் பார்க்கிறோம், அழிவை மட்டும் கண்ணால் பார்க்கிறோம். மறுமையை நம்பாதவன் அந்த அழிவை சில வேளை மறுமை அழிவென்றே நினைக்க மாட்டான். நடந்த அழிவை மறுமையுடைய அழிவென்றே நினைக்க மாட்டான். மறுமையை நம்பியவன் அதை நினைக்கலாம், மறுமையை நம்பாதவன் அதை மறுமையுடைய அழிவென்றே நினைக்க மாட்டான். சில வேளைகளில் மறுமையை நம்பியவரும் கூட இது மறுமையுடைய அழிவுதான் என்று நினைக்க முந்தி மரணித்து விடலாம். ஒரு திடுக்கத்திலே அவர் மரணித்து விடலாம், ஒரு சத்தத்திலே அவர் மரணித்து விடலாம். எப்பொழுது அவருக்கு அது மறுமை என்று விளங்கும் தெரியுமா? வனுஃபிக ஃபிஸ்ஸூர், மறுபடியும் என்ன செய்யப்படும்? சூரிலே ஊதப்படும். ஊதுகின்ற நேரத்தில் ஃபஸாயிக மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி இல்லா மன் ஷா அல்லாஹ் தும்ம நுஃபிக ஃபீ உக்ரா, இரண்டாவது முறை ஊதப்படும். ஃபஇதாஹும் கியாமுன் யன்துரூன், அவர்கள் எழும்பி பார்ப்பார்கள் மறுமை நாள், அவர்கள் எழும்பி பார்ப்பார்கள் மறுமை நாள் நிகழ்வுக்குரிய ஏற்பாடுகள் நடந்திருக்கும். அல்லாஹ்வுடைய ஆட்சி, அல்லாஹ்வுடைய பூமி அது. அந்த நிமிடத்தில் எழும்புவார்கள், அந்த நேரத்தில் மறுமைக்குரிய காட்சி அவர்கள் காணுவார்கள். மரணித்ததும் தெரியும், எழும்பியதும் தெரியும். இதுதான் மறுமை நாள் நிகழ்வை காணுகின்ற பொழுது தெரியும். சகோதரர்களே, அங்கே ஒரு கற்பனை பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? எழும்புகின்ற செகண்டில் இதுதான் மறுமை நாள் என்று எங்களுக்கு தெரிய வந்துகின்ற அந்த நிமிடம் இருக்கிறதே, எங்கள் மனது எவ்வளவு போராடும் தெரியுமா? ஒரு செகண்ட் அமல் செய்திருக்கலாமே என்ற சிந்தனைகள் வருமா இல்லையா? கொஞ்சம் தர்மம் செய்திருக்கலாம் என்ற சிந்தனைகள் அந்த நேரத்தில் வரலாமா இல்லையா? விசாரணைக்கு முன்னே, விசாரணை நடப்பதற்கு முன்னலே நம்ம எழும்பியவுடன் இது மறுமை நாள் என்ற சிந்தனை எங்கள் சிந்தனைக்கு வந்துவிட்டால், கொஞ்சம் நன்மை செய்திருக்கலாமே, கொஞ்சம் நாங்கள் தொழுதிருக்கலாமே, கொஞ்சம் நல்ல முறையில் வாழ்ந்திருக்கலாமே என்ற ஒரு சிந்தனை வராதா? கண்டவுடனே எங்களுக்கு வரும். ஏன் திருப்பி போக முடியாது? திருப்பி அந்த இடத்தை விட்டு மறு வாழ்க்கைக்கு போக முடியாது, நினைக்கவும் முடியாது, துணைக்கு அழைக்கவும் முடியாது. எங்களதில் நாங்கள் மறைத்தது எது, செய்தது என்ற பட்டியல் அனைத்தும் அழகாக பதிந்திருக்கும், அழகாக பதிந்திருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அவர்கள் எங்கே எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? அழித்த பூமியில எழுப்பப்பட மாட்டார்கள். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ்ஸமாவாத்து வபரஸூ லில்லாஹில் வாஹிதில் கஹார். இந்த பூமி இன்னொரு பூமியாக மாற்றப்படும். இந்த பூமி, இதே பூமி தான் இன்னொரு பூமியாக மாற்றப்படும். அந்த அழிவுகள் இல்லாத ஒரு பூமியாக மாற்றப்படும். வானங்களும் அது போன்று மாற்றப்படும். இவர்கள் அனைவரும் அல்லாஹ்வுக்கு பகிரங்கமாக, அதாவது வபரஸூ என்று சொன்னால் நாங்கள் பார்ப்போம், எல்லோரும் விளங்குகின்ற ஒரு அமைப்பில் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு முன்னால் எல்லோரும் வருவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதாவது அனைவரும் பார்க்கக்கூடிய அமைப்பில் அவர்கள் இருப்பார்கள். ஒரு பெரிய ஒரு திரளை நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம். இந்த சமுதாயம் மட்டும் இருக்காது, மனித சமுதாயம் அனைவரும் இருப்பார்கள், மனித சமுதாயம் அனைவரும் இருப்பார்கள். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், வஅஷ்ரகத்தில் அர்து பினூரி ரப்பிஹா, சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு இந்த பூமி ஒளி பெறும். அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு இந்த பூமி ஒளிரும் என்று சொல்லுகிறான். சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை, அல்லாஹ்வுடைய ஒளியை கொண்டு இந்த பூமி ஒளி பெறும். வஉதியல் கிதாப், கிதாபு வைக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஏடுகள் வைக்கப்படும். வஜீஅ பின் நபீன், நபிமார்கள் கொண்டு வரப்படுவார்கள். வஷுஹதா, சுஹதாக்களும் கொண்டு வரப்படுவார்கள். வகுதிய பைனஹும் பில் ஹக்கி வஹும் லா யுத்லமூன், அவர்களுக்கு மத்தியில் நீதியான முறையில் தீர்ப்பு வழங்கப்படும், ஒருவரும் அநியாயம் இழைக்கப்பட மாட்டார்கள். சுருக்கமாக அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே சொல்லுகிறான், அந்த நேரத்தில் வல் மலக்கு வலா அர்ஜாஇஹா, இதுவும் ஒரு பயங்கரம். எழும்புகின்ற பொழுது நாங்கள் எந்த பூமியில் எழும்புகிறோமோ அதை சுற்றிய எல்லையில் மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பார்கள். எந்த பூமியில் நாங்கள் எழும்புகிறோமோ அதை சுற்றிய எல்லை புறங்களில் மலக்குமார்கள் நின்று கொண்டிருப்பார்கள். அந்த சகோதரர்களே, ஒரு மனிதனை எங்கும் போகக்கூடாது என்று சட்டம் போடுவதும் ஒரு வேதனை. போகக்கூடாது என்று சொன்னால் அவன் போக மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரத்துக்கு முன்னால் நாங்கள் நிற்கலாம். உதாரணமாக ஒரு போலீஸ்காரர் வையுங்கள், ஒரு துப்பாக்கியோடு நிற்கிறான், எங்கும் போகக்கூடாதுன்னு நிற்கிறான் வையுங்கள், அதுவும் மனவேதனை தான். அவரை சூழ ஒரு 50 பேரை போட்டு எங்கும் போகக்கூடாது என்று சொல்வது இன்னும் ஒரு மனவேதனை, இன்னும் ஒரு மனவேதனை. சகோதரர்களே, வல் மலக்கு அலா அர்ஜாஇஹா, போக முடியாது. அல்லாஹ் தஆலா எல்லை புறங்களில் மலக்குமார்களை வைத்திருப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வயஹ்மிலு அர்ஷ ரப்பிக ஃபௌகஹும் யௌமஇதின் ஸமானியா, அன்றைய தினம் அல்லாஹ்வுடைய அர்ஷை 8 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் காண மாட்டோம், நாங்கள் காண மாட்டோம். அன்றைய தினம் 8 மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருப்பார்கள். யௌமஇதின் துரதுன லா தக்ஃபா மின்கும் காஃபியா, அன்றைய தினம் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் எடுத்து காட்டப்படுவீர்கள். இந்த உலகத்தில் எதுவெல்லாம் மறைந்ததோ அதில் எதுவும் அன்றைய தினம் மறையாது. இந்த உலகத்தில் எதுவெல்லாம் நீங்கள் மறைத்தீர்களோ மறைந்ததோ எதுவும் அன்றைய தினம் மறையாது என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே,
எழுப்பப்பட்டு விட்டோமா? அல்லாஹ்வுடைய நீதிமன்றம், ஃபி மஹ்கமத்தி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ்வுடைய நீதிமன்றம். சகோதரர்களே, பொதுவாக ஒரு மன்றத்திற்கோ எங்கோ ஒரு விசாரணைக்கு நாங்கள் போகிறோம் என்றால் பலவிதமான சான்ஸ்கள் எங்களுடைய உள்ளத்திலே இருக்கும். ஒன்று என்ன, என்னதான் நீதிபதி நீதியானவராக இருந்தாலும் மறக்கலாம், அவர் மறக்கலாம். சில நேரத்தில் தவறாக அவர் விளங்கலாம், சில நேரத்தில் அவருக்கு தெரியாத விஷயங்களும் இருக்கலாம். இந்த சிந்தனைகள் வரும். சில பொழுதுகளில் சரி என்ன தீர்ப்பும் வழங்கட்டும், பின்னால் உள்ளவர்களுக்கு விளங்காது, முன்னால் உள்ளவர்களுக்கு மாத்திரம் விளங்கட்டும். காரணம், ஒரு பெரிய கிரௌடுக்கு மத்தியில் அந்த தீர்ப்பு சொல்லப்படுவதாக இருக்கும். இப்படி பல சிந்தனைகள் எங்களுக்கு ஏற்படலாம். ஆனால் இந்த எந்த சிந்தனையும் அந்த நிமிடத்தில் ஏற்பட முடியாது. இதில் எந்த சிந்தனையும் அந்த செகண்டில் அந்த நிமிடத்தில் ஏற்பட முடியாது. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் அந்த இடம் எப்படி இருக்கும் என்று. விசாரணைகளை எனக்கு சொல்ல வரவில்லை. அதாவது இந்த விசாரணை மன்றத்துக்காக நபிமார்கள் ஷபாத்து செய்வதென்றெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய விசாரணை மன்றம் எப்படி இருக்கும்? வஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மானி ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. அவ்வளவு கோடான கோடி திரளுள்ள மக்கள் இருப்பார்கள், ஆனால் எல்லா ஓசைகளும் அப்படியே அடங்கிவிடும். நீங்கள் அதாவது ஹம்ஸ் என்று சொல்வது நாங்கள் காதுக்குள் பேசுவது போன்ற ஓசையை தவிர வேறு எந்த ஓசையும் அங்கே கேட்க மாட்டீர்கள். சாத்தியமா சகோதரர்களே? இந்த உலகத்தில் சாத்தியமில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் அவ்வளவு கோடான கோடி பேரும் இருப்பார்கள். இந்த ஹமசாத் சர்வசாதாரணமாக காதில் பேசக்கூடிய ஓசை போன்ற ஓசைகளை தவிர வேறு எதுவுமே அங்கு நடக்காது, வேறு எதுவுமே அங்கு நடக்காது. சகோதரர்களே, யௌம தபியத்து வுஜுஹுன், அல்லாஹ் தஆலா சொல்கிறான் யௌம இதின் லா தன்ஃபஉ ஷஃபாஅ, அன்றைய தினம் பரிந்துரை பயனளிக்காது. இல்லாமன் அதின லஹுர் ரஹ்மானு வ ரதிய லஹு கௌலா, அல்லாஹ் யாருக்கு பரிந்துரை பேசுங்கள் என்று அனுமதி வழங்குகிறானோ அவர்களுக்கு தவிர, எவர்களுக்கு பேசுவதை பொருந்திக் கொள்கிறானோ அவர்களுக்கு தவிர வேறு யாருக்கும் பரிந்துரை பேசுவதற்கே அனுமதி அளிக்கப்பட மாட்டாது. இந்த உலகம் அப்படி அல்ல, யாருக்கும் பரிந்துரை பேசலாம், சிலரில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவ்வளவுதான். அங்கே பரிந்துரை பேசுவதாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்கின்ற சிலரால் தான் பரிந்துரை பேச முடியும். அல்லாஹ் அந்த இடத்தில் அனுமதி கொடுப்பான். நபிமார்களாக இருந்தாலும் அவர்களாக முடிவெடுக்க முடியாது நாங்கள் பரிந்துரை கொடுக்க போகிறோம் என்று. அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் அவர்கள் பரிந்துரை செய்ய முடியும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் யௌம தபியத்து வுஜூஹுன், அந்த நேரத்தில் சில முகங்கள் வெள்ளையாக மாறும், வெண்மை பூக்கும். வ தஸ்வத்து வுஜூஹுன், சில முகங்கள் கருத்து போய்விடும். சில முகங்கள் ரிசல்ட் வராது, விசாரணை நடக்கவில்லை, அதற்கு முன்னாலே கருத்து போய்விடும். அதற்கு முன்னாலேயே சில முகங்கள் கருத்து போய்விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். இன்னும் சொல்லுகின்ற பொழுது ஃபைதா நுஃபிக ஃபிஸ்ஸூரி ஃபலா அன்ஸாப பைனஹும் யௌமஇதின் வலா யதஸாஅலூன், அந்த சூருதப்பட்ட அந்த தினத்தில், அது நடந்த பின்னால் அவர்களுக்கு மத்தியில் எந்த விதமான சந்ததி உறவுகளும் கிடையாது, விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். எந்த விதமான சந்ததி உறவும் கிடையாது, விசாரித்துக் கொள்ளவும் மாட்டார்கள். முதல் உதவிக்கு முதல் காரணமே உறவுகள் தான். ஏதோ ஒரு வகையில் நட்பு, ஏதோ ஒரு வகையில் உதவி, ஏதோ ஒரு வகையில் பெரியவர் சிறியவர் என்ற உறவு, எந்த விதமான உறவும் அங்கே இருக்காது. அப்படி விசாரிக்கின்ற மனோநிலையும் ஒருவருக்கும் இருக்காது, அப்படி விசாரிக்கின்ற மனோநிலையும் யாருக்கும் இருக்காது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் உறவுகளுடைய நிலையை விளங்கப்படுத்தி யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி, தன் சகோதரனை விட்டு வெறுண்டோடுவான். வ உம்மிஹி வ அபி, தனது தாய் தனது தந்தையை விட்டு வெறுண்டோடுவான். வ சாஹிபதிஹி வ பனி, தனது மனைவியை விட்டு வெறுண்டோடுவான், தனது குழந்தைகளை விட்டு வெறுண்டோடுவான். ஏன் தெரியுமா? லிகுல்லி இம்ரிஇம் மின்ஹும் யௌம இதின் ஷஅனு யுக்னி, அன்றைய தினம் ஒவ்வொரு மனிதருக்கும் அவனது வேலையை சிந்தனையை பராக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயம் இருக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். சகோதரர்களே, இந்த ஓடுகின்ற விஷயம் இருக்கிறதே, நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஒரு கணவன் உழைப்பதும் பாடுபடுவதும் ரத்தம் சிந்துவதும், ஏன் களவெடுப்பதும் கொள்ளையடிப்பதும் பொய் சொல்லுவதும் எதற்காக? தன் பணக்காரனாக இருக்க வேண்டும், தனது குழந்தை வாழ வேண்டும், தனது மனைவி வாழ வேண்டும் என்பதற்காக. ஹராமாக சம்பாதிக்கின்றவர்களும் கூட அவர்களும் கற்பனை பண்ண வேண்டும், அந்த இடத்தில் எதுவும் வெற்றி பெறாது. என் மகனுக்கு நான் உயிரை கொடுத்து உழைத்தாலும் வட்டி எடுத்து உழைத்தாலும் அந்த இடத்தில் அவைகள் பிளஸ் ஆக வராது, அந்த இடத்தில் உறவு பாடுவதற்கு எதுவும் இருக்க மாட்டாது. இந்த உலகத்தில் உடலின் ஒரு பகுதியையே தர்மம் செய்து உயிரை காத்தவர்கள் அங்கே இருக்கலாம், தனது சொந்த கிட்னியை இலவசமாக தர்மம் செய்து இன்னொருடைய உயிரை காத்தவர்கள் இருக்கலாம், பிரயோஜனம் கிடையாது. தர்மம் அல்லாஹ் வேண்டுமென்றால் கூலி தரலாம், அவரால் உங்களுக்கு எந்த பிரயோஜனத்தையும் தர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழல். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் உஜூஹு யௌமஇதின் முஸ்பிரா, சில முகங்கள் ஒளிர்ந்து போயிருக்கும். லாஹிகத்தும் முஸ்தபிஷிரா, அப்படியே பிரகாசித்து சிரித்த வண்ணம் இருக்கும். வஜூஹு யௌமஇதின் அலைஹா கபரா, சில முகங்களில் தூசி படர்ந்திருக்கும். தர்ஹகுஹா கதரா, அதாவது சோர்ந்து போயிருக்கும், அந்த முகங்கள் சோர்ந்து போயிருக்கும். உலாயிக ஹுமுல் கஃபரத்துல் ஃபஜர், அவர்கள்தான்
இறை நிராகரிப்பாளர்கள் கெட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான் யுபஸ்ஸரூனஹும் யவத்துல் முஜ்ரிமு லவ் யஃப்ததி. சரி, உறவுகள் வேண்டாம் என்று போவதென்று வையுங்கள், உறவுகளுக்கு என்ன மரியாதை அங்கே, அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். யுபஸ்ஸரூனஹும், அவர்கள் காட்டப்படுவார்கள். யவத்துல் முஜ்ரிம், அன்றைய தினம் குற்றவாளி விரும்புவான் லவ் யஃப்ததி மின் அஸாபி யௌமஇதின் பிபனி. குழந்தைகளுக்கு உதவி செய்வதல்ல, அவர்களிடத்தில் உதவி தேடுவதல்ல, இந்த குழந்தைகளை நீ பகரமாக தருகிறாயா என்று வினவப்பட்டால் அதை கொடுத்துவிட்டு நரக நெருப்பிலிருந்து தப்ப முடியுமா? தனது குழந்தையையும் அந்த நெருப்பிலே போட்டுவிட்டு தான் தப்ப முடியும் என்றால் அதை செய்ய நினைப்பான், அதை செய்ய விரும்புவான். வசாஹிபதிஹி வ அஹி, தன் சகோதரன் தனது மனைவி இவர்களையும் அழித்துவிட்டு தனக்கு சொர்க்கம் போக முடியும் என்றால் அவர்கள் நெருப்பில் எரிந்தாலும் நான் போக வேண்டும் என்று ஆசைப்படுவான். இன்றைய தினம் அவன் அனைத்து புகலிடம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு உறவையும் வீசிவிட்டு நரகத்திலே சொர்க்கம் போக நினைப்பான். இன்றைய தினம் அவன் அனைத்து உணவு கொடுக்கக்கூடிய, பாராட்டக்கூடிய, பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த உறவுகள் அனைத்தையும் கொடுத்து விட்டு நரகத்திற்கு போக நினைப்பான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்களை மாத்திரமல்ல, வமன் ஃபில் அர்து ஜமீஅன் சும்ம யுன்ஜி, இந்த பூமியில் உள்ள அனைவரையும் கொடுத்து விட்டு போக முடியும் என்றால், தன்னை தப்ப வைக்க முடியும் என்றால் அதை யோசிப்பான், அதை ஆசை வைப்பான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சகோதரர்களே, கல்லா, அவ்வாறல்ல. அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், நாங்கள் நினைக்கலாம் சாத்தியமில்லை போன்றிருக்கிறது என்று நீங்கள் இன்று நினைப்பீர்கள், ஆனால் நாளை மறுமையில் ஆசைப்படுவீர்கள். ஏன்? உங்களுக்கு பரிகாரமாக கொடுப்பதற்கு எதுவுமே இல்லை, இதையாவது கொடுக்கலாம் என்ற எண்ணங்கள் வரும். இன்று வராதது போல் இருக்கிறது தானே, நாளை வரும். சகோதரர்களே, இன்றைய தினம் நீங்கள் பாருங்கள், ஒரு கம்பு குச்சி எடுங்கள், இது எங்களை உயிர் போவதை விட்டு காப்பாற்றுமா? காப்பாற்றாது. இதை நீங்கள் கப்பலில் போகின்ற பொழுது இந்த கம்பு குச்சியையும் போட்டுக்கொண்டு போகுங்கள், தப்புகின்ற பொழுது என்ன செய்யலாம்? உங்களுக்கு தப்பலாம் என்றால் போடுவோமா? கணக்கே எடுக்க மாட்டோம். ஆனால் ஒரு பெரிய புயல் அடித்து கப்பல் மூழ்கி உயிர் போகின்ற நேரத்தில் எந்த ஒரு பலகையும் இல்லாமல் ஒரு கம்பு குச்சி மிதந்து கொண்டிருந்தால் அதையாவது தொத்த நினைப்போம். ஏனென்றால் அது எங்களை காப்பாற்றாத உண்மை, ஆனால் தொத்துவதற்கு அது மட்டும்தான் எங்களுக்கு மேலே விளங்குகிறது என்றால் அதையும் பிடிக்க நினைப்போம். சகோதரர்களே, ஆக பிரயோஜனம் இல்லாது என்று நினைக்கின்ற அனைத்தும் தேவை என்பது போன்று ஆகின்ற ஒரு நிலைதான் மறுமை நாள். சகோதரர்களே, அந்த நிமிடத்தில் முழு உலகத்தையும் கொடுத்து விட்டு போவதற்கான ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று மனிதன் ஆசை வைப்பான். அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், அவ்வாறல்ல. அந்த நரகம் எரியக்கூடியது, கொதிக்கக்கூடியது, நஸாஅத்தன் லிஷ்வா, தோலை உரிக்கக்கூடியது, ததுஊமன் அத்பர வத்தவல்லா, புறக்கணித்து புறமுது காட்டி ஓடியவர்களை அழைத்து கொண்டிருக்கும், வ ஜமஅ ஃபஅவா, சேர்த்து பாதுகாத்து வந்தவர்களை அழைத்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். சேர்த்து பாதுகாத்து வந்தவர்களை அழைத்து கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இவ்வளவு ஒரு நிலையில் அல்லாஹு தஆலாவுடைய வருகையை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அந்த இடத்தில் விசாரணைக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வருவான். அந்த வருகையையும் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், வஜாஅ ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் அணிவகுத்து வருவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் வருவான், மலக்குமார்களும் அணிவகுத்து வருவாள். எந்த அமைப்பில், எப்படி, எங்கிருந்து வருவான் என்பதை பற்றி குர்ஆன் சொல்லவில்லை. ஆனால் அல்லாஹு தஆலா அந்த இடத்திற்கு வருவான், மலக்குமார்களும் அணிவகுத்து வருவார்கள். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், விசாரணைக்கு முன்னால் நரகம் கொண்டு வந்து வைக்கப்படும். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம், அந்த நேரத்தில் நரகம் கொண்டு வரப்படும் என்றால் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ள வழக்குமார்களாக இருக்க வேண்டும், எவ்வளவு பெரிய ஒரு இடமாக இருக்க வேண்டும், கற்பனையும் பண்ண முடியாத அமைப்பில் அது இருக்க வேண்டும். வஜீஅ யௌமஇதின் பிஜஹன்னம் யௌமஇதின் யததக்கருல் இன்சான், அன்றைய தினம் மனிதனுக்கு ஞாபகம் வரும், புத்தி வரும், சிந்தனை வரும். வ அன்னா லஹு திக்ரா, ஆனால் என்ன பிரயோஜனம்? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த நிமிடத்தில் அந்த ஞாபகங்களும் அந்த வீட்டல்களும் அந்த நினைவுகளும் அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, யா அல்லாஹ், எனது வாழ்க்கைக்கு ஏதாவது நான் முற்படுத்தி இருக்க கூடாதா என்று சொல்வான். யகூலு யா லைதனி கத்தம்து லி ஹயாதி, எதை முற்படுத்தி இருக்க கூடாதா? நிறைய சொத்துக்களை செலவழித்திருக்க கூடாது நினைக்க மாட்டான். ஒரு செகண்டில் ஒரு சுபஹானல்லாஹ் சொல்லி இருக்க கூடாதா நினைப்பான். சொத்துக்களை மாத்திரமல்ல, சர்வ சாதாரணமான அமல்களை எல்லாம் அன்றைய தினம் அவன் அதை செய்திருக்க கூடாதா என்று நினைப்பான். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வருகையின் பொழுது அந்த சபையை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், உலகத்தோருடைய இரட்சகனுக்காக அனைத்து மனிதர்களும் எழும்பி நிற்பார்கள். அல்லாஹ்வுக்காக அனைவரும் எழும்பி நிற்பார்கள். சகோதரர்களே, அவ்வளவு பெரிய ஒரு சமூகம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வருகைக்காக எழும்பி நிற்பது என்று சொன்னால் எவ்வளவு, அந்த எழும்பி நிற்றல் என்ற காட்சியே எங்களது உள்ளத்தை எவ்வளவு உருக்க வேண்டும்.
எங்களது உள்ளத்தை எவ்வளவு ஆட்டும் அந்த நிமிடத்திலே, எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ்வுடைய வருகைக்காக ஒரு சமூகமே எழும்பி நிற்கிறது என்று சொன்னால் 100 அல்ல, 200 அல்ல, கோடி அல்ல, எவ்வளவு அந்த எல்லை எண்ணிக்கையில் அடங்காத அந்த எண்ணிக்கை எழும்பி நிற்கின்ற பொழுது அந்த பயங்கரம் எப்படி இருக்கும்? சர்வசாதாரணமாக ஒரு அதிபர், ஒரு மேனேஜர் வருகின்ற பொழுது ஒரு 100 பேர் எழும்பி நிற்கின்ற பொழுது உள்ளத்தில் ஒரு பயம் ஏற்படுகிறது. அல்லாஹ் ரப்பூல் ஆலமீனுடைய வருகைக்காக முழு உலகமும் எழும்பி நின்றால், அதில் அனைத்து படைப்புகளும் அடங்க எழும்பி நின்றால், அந்த செகண்டும் அந்த நிமிடமும் எவ்வளவு பயங்கரத்தை தோற்றுவிக்கும். எங்களது பாவங்களை கணக்கிடும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருவரை விசாரணைக்கு அழைப்பான் என்ற சிந்தனை எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா வந்தவுடன் என்ன சொல்வான் தெரியுமா? வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், குற்றவாளிகளே தனியாக ஒதுங்கி விடுங்கள். வம்தாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், தந்தையும் தாயும் பிரிய வேண்டி வரும், மகனும் எல்லோரும் ஒன்றாகத்தான் விசாரணையில் நிற்பார்கள். அல்லாஹ் தஆலா பிரிந்து விடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிரிவொண்டு அங்கே நடக்கும். அதில் மகன் வேறாக வேண்டி வரும், தந்தை வேறாக வேண்டி வரும், மனைவி வேறாக வேண்டி வரும். எப்பொழுது? மனைவியுடைய மார்க்க வாழ்க்கையை கணவன் கணக்கெடுக்காமல் இருந்தால், கணவனுடைய மார்க்க வாழ்க்கையை மனைவி கணக்கெடுக்காமல் இருந்தால், பிள்ளையுடைய மார்க்க வாழ்க்கையை தந்தையும் தாயும் கணக்கெடுக்காமல் இருந்தால், எல்லோரும் கணக்கெடுத்திருந்தால் அந்த ஒரு குழு அப்படியே குடும்பமாக பிரியலாம், இல்லையா இரண்டாக பிரிய வேண்டி வரும். அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் கேட்பான், அலம் அஹது இலைக்கும் யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களை நான் ஒரு ஒப்பந்தம் எடுக்கவில்லையா உங்களிடத்தில் நான் ஒப்பந்தம் எடுக்கவில்லையா? அல்லாஹ் தஅபுது ஷைத்தான், ஷைத்தானை வணங்க வேண்டாம் என்று, இன்னஹு லக்கும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான எதிரி என்று நான் சொல்லவில்லையா? வானி அபுது ஹாதா ஸிராத்து முஸ்தகீம், என்னை வணங்குங்கள், இது எனது நேரான பாதை என்று சொல்லவில்லையா? வலகத் அதல்ல மின்கும் ஜிபில்லன் கதீரன், உங்களில் அதிகமான பேரை அவன் வழிகெடுத்து விட்டான். அஃபலம் தகூனு தஅகிலூன், நீங்கள் புத்தியுள்ளவர்களாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் இருக்கவில்லையே, ஏன் யோசிக்கவில்லை என்று அல்லாஹ் தஆலா கேட்பான். ஹாதிஹி ஜஹன்னமுல்லதி குன்தும் துஅதூன், இதோ நீங்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த நரகம், வாக்களிக்கப்பட்ட அந்த நரகம், இஸ்லௌஹல் யௌம பிமா குன்தும் தக்ஃபுரூன், நீங்கள் நிராகரித்ததன் காரணமாக அதில் நுழைந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்வான் விசாரணைக்கு முன்னால், அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், அவர்களுடைய வாய்களில் நாங்கள் அன்றைய தினம் முத்திரையிடுவோம், அப்படியே முத்திரையிடுவோம். வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களது கரங்கள் எங்களோடு பேசும். வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களது கால்கள் எங்களுக்கு சாட்சி சொல்லும். பிமா கானு யக்ஸிபூன், அவர்கள் எப்படி சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை பற்றி. சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா இன்னும் பல விஷயங்களை சொல்லி காட்டுகின்ற பொழுது, நயவஞ்சகமாக இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இஸ்லாத்தை பற்றிய நல்லெண்ணங்களோடும் இஸ்லாத்தை பற்றிய தூய எண்ணங்களோடும் வாழாதவர்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, ஒரு ஒளி ஒன்று அவர்களை சுத்தி பிரிக்கும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அவர்களையும் நல்லவர்களையும் கெட்டவர்களையும் பிரிக்கும். அந்த நேரத்தில் இவர்கள் கேட்பார்கள், யுனாதுனஹும் அலம் நகும் மாக்கும், அழைப்பார்கள், நாங்கள் உங்களோடு இருக்கவில்லையா உலகத்திலே, நாங்கள் உங்களோடு உலகத்தில் இருக்கவில்லையா? காலு பலா, இருந்தீர்கள். வலாகின்னகும் ஃபதன்தும் அன்ஃபுஸகும், நீங்கள் உங்களையே சோதனைக்குள்ளாக்கி கொண்டீர்கள். வதரப்பஸ்தும், எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். வர்த்தபத்தும், சந்தேகப்பட்டீர்கள். வகர்ரத்துக்குமுல் அமானி, வீணான கற்பனைகள் உங்களை வீணாக்கி விட்டன என்று இவர்கள் சொல்வார்கள். சகோதரர்களே, இது போன்ற உரையாடல்கள் எல்லாம் அங்கே நடக்கும். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய கேள்வி கணக்கு எப்படி இருக்கும் அந்த நிமிடத்தில்? விசாரணை மன்றத்தில் எப்படி இருக்கும் தெரியுமா? இது பலமுறை சொன்னாலும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 3 விஷயங்களை உள்ளடக்கியதாக அந்த விசாரணை இருக்கும். ஒன்று, உலகத்தில் உங்களை பற்றி நடக்கக்கூடிய விசாரணை, உங்களிடத்திலே நடக்கின்ற அதே கேள்விகள், கேட்கப்படுகின்ற அதே அமைப்பு கடைசி நபருக்கும் தெரியும். நீங்கள் விசாரிக்கப்படுவதும் கடைசி வரையில் இருக்கிறீர்கள், என்ன விசாரிக்கிறேன்னு தெரியாது நினைக்க வேண்டாம். முதலாவது நபருக்கு எப்படி கேட்குமோ அதே போன்று கடைசி நபருக்கும் என்ன செய்யும்? அந்த விசாரணை கேட்கும். அது மாத்திரமல்ல, தெரிந்தவர்கள் மாத்திரம் பார்ப்பார்கள் என்பதல்ல, உறவினர்கள் மாத்திரம் பார்ப்பார்கள் என்பதல்ல, உலகத்தவர்கள் அனைவரும் உங்களது 60 வருடம் வாழ்ந்தீர்களா அத்தனையும் பார்ப்பார்கள். மூன்றாவது என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஒரு செகண்டையும் விட மாட்டான் விசாரணையிலே, ஒரு செகண்டையும் விசாரணையிலே அல்லாஹ் தஆலா விட மாட்டான். உங்களது வாழ்க்கையில் நீங்கள் கற்பனை பண்ணியவைகள், வீணாக யோசித்தவைகள், திட்டமிட்டவைகள் என்ற சிந்தனை தொடக்கம் அந்த மரணிக்கின்ற நிமிடம் வரைக்கும் செய்த செயல்கள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு விசாரிப்பான். அல்லாஹ் தஆலா பட்டியலிட்டு விசாரிப்பான். சகோதரர்களே, அந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா எங்களது வாழ்க்கையுடைய ஒளித்து மறைத்து அல்லாஹ் தஆலா பார்க்க மாட்டான் என்பது போன்ற செய்த பாவங்களை எல்லாம் கொண்டு வந்து போட்டான் என்று சொன்னால் எந்த மாதிரி இருக்கும் என்பதை கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த விசாரணையின் பொழுது மனிதன் என்ன சொல்வான் தெரியுமா? மாலி ஹாதல் கிதாப்,
என்ன புத்தகம் இது, என்ன பதிவு இது? லா யுகாதிரு சகீரத்தம் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, சிறியதையும் பெரியதை என்று எதையும் விட்டு விடாமல் அப்படியே ஞாபகம் வைத்து எழுதியிருக்கிறது என்று சொல்லி நாங்கள் அங்கலாய்ப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். ஒவ்வொரு மனைவிக்கு முன்னால் கணவன் அவமானப்படுவான். அந்த இடத்தில் கொஞ்சம் முகத்தை மூடுவதற்கோ யாரிடத்திலாவது பரிந்துரை பேசுவதற்கோ மறைத்துக் கொள்வோம் என்ற சிந்தனை செய்வதற்கோ இடம் கிடையாது, எதற்குமே கிடையாது. அப்பட்டமாக அல்லாஹ் தஆலா விசாரித்துக் கொண்டிருப்பான். அந்த இடத்தில் மானம் மரியாதை என்பவைகளெல்லாம் மறைக்கப்படக்கூடிய அல்லாஹ் தஆலா அப்படி மறைத்து விசாரிக்கக்கூடிய அநீதி இழைக்கின்றவன் அல்ல. எல்லோரையும் ஒரே தரத்தில் விசாரிப்பான். ஆனால் ஒரு சிலரை தவிர, சகோதரர்களே, ஒரு சிலரை தவிர. யார் தெரியுமா அவர்கள்? அல்லாஹ் தஆலா அந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறான், புறக்கணித்து கொண்டே இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா ஒரு சிலரை விசாரிப்பதற்கு முன்னால் திரையிடுவான், விசாரிப்பதற்கு முன்னால் திரையிடுவான். அந்த திரைக்குள் அந்த விசாரிப்பவரை அல்லாஹ் தஆலா அழைப்பான். அவரிடத்தில் என்ன கேள்வி கேட்கப்பட்டாலும், அவர் என்ன பதில் சொன்னாலும், அவருக்கு அல்லாஹ் என்ன தீர்ப்பு சொன்னாலும் எதுவும் பின்னால் உள்ளவர்களுக்கு தெரியாது. அல்லாஹ் தஆலா தனியாக விசாரிப்பான். அல்லாஹ் தஆலா கேட்பான், அத்தத்குர், உனக்கு இது ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்பான். இது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று ஒவ்வொன்றாக கேட்டு வருவான். அவனது முகம் இருண்டு கொண்டே வரும். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்வான், குந்து அஸ்துருஹா அலைக ஃபித் துன்யா, இதை நான் பூமியிலே உனக்கு மறைத்து கொண்டே வந்தேன், உனது இந்த பாவங்கள் வெளிப்படாமல் மறைத்து கொண்டே வந்தேன். வல் யௌம சதர்துஹா, இன்றைய தினமும் மறைத்தேன். கஃபர்து லக், உனக்கு மன்னித்து விட்டேன் போன்னு சொல்வான். அல்லாஹ் தஆலா உன்னை மன்னித்து விட்டேன், இந்த இடத்திலிருந்து சொர்க்கத்திற்கு போன்னு அல்லாஹ் தஆலா சொல்வான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே அந்த கூலி யாருக்கு என்று சொன்னார்கள் தெரியுமா? மன் சத்தர முஸ்லிமன் ஃபித் துன்யா சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா. ஒரு மூமினுடைய குற்றம் கேள்விப்பட்டு இந்த உலகத்தில் யார் மறைக்கிறாரோ அவரது குற்றத்தை அல்லாஹ் இங்கேயும் மறைப்பான், மறுமையிலும் மறைப்பான் என்று சொன்னார்கள். எவ்வளவு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்திருக்கும், எவ்வளவு சந்தர்ப்பம் இதற்கான காதுகளுக்கு வந்து அடைந்திருக்கும். அதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி உயிர் போற அளவு இருந்தாலும் எந்த ஒரு வார்த்தையும் சொல்லாமல் மறைப்போம் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அந்த மறைத்த பொறுமைக்கான ஒரு கூலியை அல்லாஹ் தஆலா தருவான். சில வேளைகளில் எவரது குற்றத்தை நீங்கள் மறைக்கிறீர்களோ அவர் உங்களை விமர்சிப்பவராக கூட இருக்கலாம், உங்களை கெட்டவர் என்று சமுதாயத்தில் அறிமுகப்படுத்தியவராக கூட இருக்கலாம். நீங்கள் மறைத்தால் நாளை மறுமையில் அவரது கண் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா வைப்பான். அல்லாஹ் உங்களை, சகோதரர்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு திரைக்குள் அழைத்து விசாரித்தான் என்று சொன்னால் அதைவிட ஒரு கௌரவமும், அதைவிட ஒரு கண்ணியமும், அதைவிட ஒரு மரியாதையும் இருக்கும். அல்லாஹ் தஆலா எனது மானத்தை மதித்து விட்டான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா உங்களது மானத்தை மதித்து விட்டான் என்று சொன்னால் அதைவிட ஒரு மரியாதை உலகத்தில் யாரால் தர முடியும்? சகோதரர்களே, அதனால் தான் நபியர்கள் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன் ஃபித் துன்யா சத்தரஹுல்லாஹு ஃபித் துன்யா வல் ஆஹிரா. ஒருவருடைய குற்றத்தை யார் மறைக்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் குற்றத்தை மறைப்பான், நாளை மறுமையிலும் மறைப்பான். சகோதரர்களே, இதிலே ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். கேள்விகளில் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வைதல் மௌஊதத்து சுஇலத், உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை விசாரிக்கப்படுகின்ற பொழுது, உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தை விசாரிக்கப்படும் என்று சொன்னால் அது அந்த குழந்தைக்கே தெரியாது புதைக்கப்பட்டது, அந்த குழந்தைக்கே புதைக்கப்பட்ட தெரியாது. அல்லாஹ் அந்த அநியாயத்தை கூட விட மாட்டான். இந்த குழந்தை இடத்தில் கேட்கப்படும், பி ஐதம் பின் குத்திலத், எதற்காக நீ கொல்லப்பட்டாய், எதற்காக நீ கொல்லப்பட்டாய் அந்த குழந்தை இடத்தில் பதிலறியாத அந்த குழந்தை இடத்தில் விசாரிக்கப்படும். ஒரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். ஆஹாத் வல் மசானி என்ற இமாம் இப்னு அபி ஆசிமுடைய நூலிலே பார்க்கிறோம். அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், ரஅய்து ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் வஹுவ முஸ்லிதுன் லஹரஹு இலல் கஅபா யகூலு யா மாஷர குரைஷ். ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்ற நபி தோழர் சொல்கிறார், அதாவது ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவரை நான் கண்டிருக்கிறேன். அவர் கௌபாவிலே சாய்ந்த வண்ணம் சொல்லுவார். எப்படி சொல்லுவார் தெரியுமா? மா மின்குமுல் யௌம், எதற்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தியே சொல்லுவார். எப்படி சொல்லுவார் தெரியுமா? மா மின்குமுல் யௌம அஹதுன் அலா தீனி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் கைரி, என்னை தவிர வேறு யாரும் உங்களில் இப்ராஹிமுடைய மார்க்கத்திலே இல்லை, என்னை தவிர வேறு யாரும் உங்களில் இப்ராஹிமுடைய மார்க்கத்திலே இல்லை. வகான யுஸல்லி ஃபில் கௌபா, அவர் கௌபாவிலே தொழக்கூடியவராக இருந்தார், அவர் கௌபாவிலே தொழக்கூடியவராகவும் இருந்தார். வயகூலு இலாஹி இலாஹு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய இறைவன் யாரோ அவன்தான் எனது இறைவன் என்று சொல்லக்கூடியவராக இருந்தார். வதீனி தீனு இப்ராஹிம், இப்ராஹிமுடைய தீன் ஏதோ அதுதான் எனது தீன். காரணம், அதை அடையாளப்படுத்துவதற்கு எதுவும் இல்லை. அவருடைய மிகச்சிறந்த பண்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? வகான யுஹில் மௌஊதத, உயிருள்ள, அதாவது பெண் குழந்தைகளை கொல்லுவார்களே, அந்த குழந்தையை கொல்ல போகின்ற இடத்திலே சொல்வார், இதா அராத யக்துல இப்னதஹு, தனது பெண் பிள்ளையை கொல்ல போகிறார் என்றால் அவரை பார்த்து சொல்வார், லா தக்துல்ஹா, கொல்ல வேண்டாம்.
அரே கொல்ல வேண்டாம், இலைய என்னிடத்தில் தாருங்கள், ஃபான அக்ஃபீக முனதஹா, அனைத்து செலவுகளை நான் பொறுப்பெடுக்கிறேன், அனைத்து செலவுகளையும் நான் பொறுப்பெடுக்கிறேன் என்று சொல்வார். ஹத்தா இதா தரஅத், அந்த குழந்தை வளர்ந்து செலவினங்களுக்கே தேவைப்படாத ஒரு வயது வந்த பின்னால் அவர் சொல்லுவார், அந்த நபரை பார்த்தே சொல்வார், இன்ஷிஅத ஃபஹுத்ஹா, விரும்பினா எடுத்துக்க வேண்டும். வளர்த்து செலவெல்லாம் செஞ்சு போட்டு இப்போ விரும்பினா என்ன செஞ்சுக்கங்க, இந்த குழந்தை இந்த பிள்ளை நீங்க வச்சுக்கங்க என்று சொல்வார். வஇன்ஷிஅத ஃபதஹா, இதுக்கு பிறகு உனக்கு விருப்பம் இல்லைண்டா விட்டு விடுங்கள், அக்ஃபீக முனதஹா, நான் செலவுகளை கவனிக்கிறேன் என்று சொல்வார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இவரை பற்றி கேட்கப்பட்டது. இப்படி வாழ்ந்து மரணித்தாரே, இவர் என்ன நிலை என்று கேட்கப்பட்டது. நபியவர்கள் சொன்னார்கள், யுபஅஸு யௌமல் கியாமத்தி உம்மத்தன் வஹ்தஹு, தனியொரு சமுதாயமாக நாளை மறுமையில் இவர் எழுப்பப்படுவார். தனியொரு சமுதாயமாக என்றால் தனியொரு மனிதராக ஸ்பெஷலாக இவர் என்ன செய்யப்படுவார், எழுப்பப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் இந்த ஆகாத் வல் மசானி என்ற நூலிலே பார்க்கிறோம். சகோதரர்களே, மறுமை நாள் என்ற நம்பிக்கை அவரை நாளை மறுமையில் அந்த அந்தஸ்தை கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அந்த நேரத்தில், அந்த வெயிலான நேரத்திலே அல்லாஹு தஆலா சொல்லுவான், இன்னல்லாஹ யகூலு யௌமல் கியாமா, மறுமை நாளில் சொல்லுவான், ஐனல் முத்தஹாப்பூன பிஜலாலி, எனக்காக எனது கண்ணியத்திற்காக இந்த உலகத்திலே நட்பு கொண்டவர்கள், நேசம் கொண்டவர்கள் எங்கே? பொருளாதாரத்திற்காக அல்ல, பிசினஸிற்காக அல்ல, ஊருறவுக்காக அல்ல, பக்கத்து வீடு என்பதற்காக அல்ல, எனது கண்ணியத்திற்காக இந்த உலகத்தில் சேர்ந்தவர்கள் எங்கே என்று கேட்பான். சொல்லிவிட்டு சொல்வான், அல் யௌம உதில்லுஹும் ஃபீ தில்லி, இன்றைய தினம் நான் அவர்களுக்கு நிழல் அளிக்கப் போகிறேன், எனது நிழலிலே நிழல் அளிக்கப் போகிறேன். யௌமலா தில்ல இல்லா தில்லி, அன்றைய தினம் எனது நிழலை தவிர வேறு எவருடைய நிழலும் கிடையாது என்று அல்லாஹு தஆலா சொல்வான் என்ற செய்தியை நாங்கள் சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்கிறோம். கடைசியாக சகோதரர்களே, கடைசியாக ஒரு முக்கியமான செய்தி அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். மறுமை நாளிலே நடக்கக்கூடிய செய்திகளில் ஒரு மனிதனுக்கு கடைசியாக கிடைக்கின்ற சந்தர்ப்பம் இது ஒன்றுதான். என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே நரகவாதிகள் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டு எரியப்பட்ட பின்னால் மூமின்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். நபியர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகத்தில் என்ன வாதாட்டம் மூமின்கள் உங்களுக்காக நாளை மறுமையில் வாதாடுகின்ற வாதாட்டம் இருக்கிறது, தங்கள் சகோதரர்களுக்காக வாதாடுகின்ற வாதாட்டம், அது கடுமையானது என்று சொல்கிறார்கள். அல்லாஹ்விடத்தில் சொல்வார்கள், யா அல்லாஹ், அல்லாவே, இஹ்வானுனா, எங்களது சகோதரர்கள், கானு யுஸல்லூனமானா, எங்களோடு தொழுது கொண்டிருந்தார்கள், வயஸூமூனமானா, எங்களோடு நோன்பு பிடித்துக் கொண்டிருந்தார்கள், வயுஜாஹிதூனமானா, எங்களோடு ஜிஹாது செய்து கொண்டிருந்தார்கள், ஃபஅத்கல்தஹுமுன் நார், அவர்களை நீ நரகத்திலே போட்டு விட்டாய். எதற்காக? சில பாவங்கள், சில தவறுகள் இந்த உலகத்தில் செய்வதற்காக. அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான், நாடியவர்களை தண்டிப்பான். அல்லாஹ் தஆலா அவர்களை நரகத்தில் போட்டு விட்டான். இவர்கள் கேட்பார்கள், அவர்களை நீ நரகத்தில் நுழைத்து விட்டாயே யா அல்லாஹ் என்று சொல்வார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்வான், போங்க, நரகத்துடைய வாயிலுக்கு போங்கள், அவர்களை எடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வான். அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு அடையாளம் இட்டிருக்க வேண்டும், ஏனென்றால் இவர்களுக்கு அது அடையாளம் தெரியாதே. அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், நரகத்துக்கு போய் அந்த இடத்திலே இருந்து அவர்களை விடுதலை செய்வார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அவர்களிலே இவ்வளவுக்கு நரகம் தின்றவர்கள் இருப்பார்கள், விடுப்பளவுக்கு நரகம் சாப்பிட்டவர்கள் இருப்பார்கள், கால அளவுக்கு நரகம் தீண்டியவர்கள் இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சகோதரர்களே, அவர்களை வெளியெடுப்பார்கள். அந்த வந்த பின்னால் அல்லாஹ் தஆலா சொல்வான், எவர்களது உள்ளத்திலே சாதாரண கடுகளவு ஈமான் இருக்கிறதோ அவர்களையும் நீங்கள் வெளியே எடுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்வான். அப்படி என்றால் இவர்களுக்கு அது தெரியாது, அல்லாஹ் ஒரு அடையாளம் இட்டிருக்க வேண்டும், இவர்கள் எடுப்பார்கள். இவர்கள் எல்லாம் எடுத்து முடித்த பின்னால் அல்லாஹ் தஆலா ஒரு வார்த்தை சொல்வான். சகோதரர்களே, என்ன சொல்வான் தெரியுமா? ஷஃபாஅத்தில் அம்பியா, நபிமார்கள் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள். வ ஷஃபாஅத்தில் மலாயிகா, மலக்குமார்களும் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள். வ ஷஃபாஅல் முஃமினூன், மூமின்களும் ஷஃபாஅத் செய்து விட்டார்கள். வ பகியர் ரஹ்மான், அளவற்ற அருளாளன் மாத்திரம் எஞ்சி இருக்கிறான், அளவற்ற அருளாளன் மாத்திரம் எஞ்சி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஃபகபல கபலத்தன் அவ் கபலத்தைன், ஹதீஸ்ல வருது ஒரு பிடி அல்லது நபியர்கள் 2 பிடி என்று சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா நரகத்திலே 2 பிடிகள் பிடிப்பான், தனது கரத்தால் 2 பிடிகள் பிடிப்பான். அல்லாஹ்வுடைய பிடி நேர்மையானது, எங்களது பிடி போன்றது அல்ல. அல்லாஹ் எப்படி பிடிப்பான், எந்த அமைப்பில் பிடிப்பான் என்பதெல்லாம் எங்களுக்கு கற்பனை பண்ண முடியாது. அல்லாஹ் தஆலா ஒரு பிடி அல்லது 2 பிடி பிடிப்பான். அவர்கள் யார் என்று நபியர்கள் சொன்னார்கள் தெரியுமா? புகாரியிலே வருகிறது, கௌமுன் லம் யஅமல் அமலன் கத்துன், அவர்கள் வாழ்க்கையில் எந்த அமலும் செய்தது கிடையாது, அவர்கள் வாழ்க்கையில் எந்த அமலும் செய்தது கிடையாது. முஸ்னத் அஹ்மதிலே வருகிறது, இல்ல தௌஹீத, ஏகத்துவ கொள்கை என்ற அமலை தவிர, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டது என்ற அமலை தவிர,
அல்லாஹ்வை ஏகத்துவப்படுத்தியது என்ற அமலை தவிர வேறு எதுவும் செய்திருக்க மாட்டார்கள். அவர்களை எடுத்து அல்லாஹு தாலா ஹயாத்தி என்ற ஒரு தண்ணீரிலே வீசுவான். அவர்கள் மழை முடிந்த பின்னால், வெள்ளம் முடிந்த பின்னால் அந்த ஓரங்களில் எப்படி மரங்கள் பூக்குமோ அது போன்று அழகாக பூப்பார்கள், அதுபோன்று அழகான முறையில் பூப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். சகோதரர்களே, இந்த ஹதீஸை நாங்கள் புகாரியில் பார்க்கிறோம். அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த சொர்க்கத்தை கொடுப்பான். அல்லாஹு தாலா அவர்களுக்கு இந்த சொர்க்கத்தை கொடுப்பான். சொர்க்கத்தில் நுழைத்த பின்னால் சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹு தாலா ஒரு கேள்வி கேட்பான். சொர்க்கவாதிகளை பார்த்து அல்லாஹு தாலா ஒரு கேள்வி கேட்பான். உங்களுக்கு நான் தந்திருப்பது போதுமா, திருப்தியா என்று கேட்பார்கள். இதைவிட வேறு எது வேண்டும் யா ரப்புல் ஆலமீனே? அதில் குறிப்பாக ஒரு ஹதீஸிலே வருகிறது, எவர்கள் இந்த நரகத்திலிருந்து எடுக்கப்பட்டார்களோ அவர்களை பார்த்து கேட்பான், இதைவிட வேறு எங்களுக்கு தேவை ரஹ்மான் என்று கேட்பார்கள். இப்படி 3 முறை அல்லாஹு தாலா கேட்பான். இப்படி 3 முறை கேட்ட பின்னால் அல்லாஹு தாலா திரையை அகற்றுவான். அது அந்த நிமிடம் வரைக்கும் மூமின்கள் அல்லாஹு தாலாவை விசாரணையில் களங்களில் கூட அல்லாஹு தாலாவை பார்க்கவில்லை. அவ்வளவு விசாரணை நடக்கும், அவ்வளவு எல்லா விதங்களும் நடக்கும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிருக்க மாட்டார்கள். அந்த நிமிடத்தில் தான் அல்லாஹு தாலா திரையை அகற்றுவான். அல்லாஹு தாலாவை சிரித்த முகத்துடன் பார்ப்பார்கள் என்று நபியர்கள் சொன்னார்கள். சிரித்த முகத்துடன் இவர்கள் பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா சொல்வான், உங்களுக்கு நான் அடுத்த ஒன்று என்ன தர இருக்கிறேன் தெரியுமா? ரிலாஇ அன்கும் ஃபலா அஸ்ஹது அலைக்கும் அபதா. உங்களை நான் திருப்திப்பட்டு விட்டேன், இதற்கு பின்னால் உங்கள் மீது என்றே தினமும் நான் கோபப்பட மாட்டேன். உங்களோட நான் திருப்திப்பட்டு விட்டேன், விரும்பி விட்டேன், இதற்கு பின்னால் உங்கள் மீது எந்த தினத்திலும் நான் கோபப்பட மாட்டேன் என்று அல்லாஹு தாலா சொர்க்கவாதிகளுக்கு சொல்வான் என்ற செய்தியை நாங்கள் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தத்திலே பார்க்கிறோம். சகோதரர்களே, ஒரு சொர்க்கவாதிக்கு கிடைக்கக்கூடிய கடைசி நன்மை அதுதான், அல்லாஹு தாலாவுடைய திருப்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருப்திப்பட்டு விட்டான் என்பதை அல்லாஹ்வே எங்களுக்கு அறிவித்து விட்டால் அதற்கு பின்னால் எந்த விதமான கவலை கொள்வதற்கும் எந்த இடமும் இல்லை என்பதை நாங்கள் அதிலே பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆனால் மூமின்களாக இல்லாமல் காபிர்களாகவும் கெட்டவர்களாகவும் நரகத்தில் போனவர்கள் கல்லா இன்னஹும் ரப்பிஹிம் யௌம இதில் லமஹஜூபூன், அவர்கள் அன்றைய தினம் தங்கள் இறைவனை விட்டும் திரை போடப்படுவார்கள். சகோதரர்களே, இந்த உலகத்திலும் அல்லாஹ்வை காணவில்லை, மறுமையிலும் அல்லாஹ்வை காணவில்லை, நரகத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருந்தால் அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். சகோதரர்களே, எங்களுக்கு நரகத்திலே நாங்கள் போடப்பட்ட பின்னால் உறவுகளும் இல்லை, சொந்தங்களும் இல்லை, எதுவும் இல்லை என்று வையுங்கள். ஒரு வார்த்தை நாங்கள் பேச பார்ப்போம். யாரோடு? சொர்க்கவாதிகளோடு பேச பார்ப்போம். எப்படி வார்த்தை பேசுவோம் தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், என்ன சொல்வார்கள் தெரியுமா? அன் அஃபீது அலைனா மினல் மாஇ அவ் மிம்மா ரஸககுமுல்லாஹ். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய தண்ணி ஏதாவது இருந்தால் ஊத்துங்கன்னு சொல்லுவோம். தண்ணி இருந்தால் ஊத்துங்க என்று சொல்லுவோம். அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஏதாவது ரிஸ்க்கு தாங்கன்னு சொல்லுவோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். சகோதரர்களே, அழைப்பவர்களில் நாங்கள் இருந்து அழைக்கப்படுபவர்களில் எங்கள் உறவுகள் இருந்து விடக்கூடாது. அழைப்பவர்களில் நாங்கள் இருந்து அழைக்கப்படுகின்றவர்களில் நாங்கள் செலவழிக்கின்ற அந்த உறவுகள் இருந்திருக்க கூடாது. அதே நேரத்தில் சில வேளைகளில் அழைக்கின்றவர்களில் எங்கள் உறவுகள் இருந்து அழைக்கப்படுகின்றவர்களில் நாங்கள் இருந்திருக்கவும் கூடாது. எல்லோரும் ஒன்றாக அந்த சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்க வேண்டும். அந்த நேரத்தில் நாங்கள் என்ன சொல்வோம் தெரியுமா? காலு இன்னல்லாஹ ஹர்ரமஹுமா அலல் காபிரீன். அல்லாஹ் தஆலா இதை காபிர்களுக்கு ஹராமாக்கி விட்டாம் என்று ஒரே வார்த்தையில் முடிப்போம். உறவுகள், சொந்தங்கள் எதுவும் எங்களது கணக்கில் இருக்காது. அல்லாஹ் தஆலா இதை காபிர்களுக்கு ஹராமாக்கி விட்டான் என்ற ஒரே வார்த்தையில் முடிப்போம். இவைகள் எல்லாம் முடிந்து விட்டதா? கடைசியாக யாரோடு அவர்கள் பேசலாம்? கடைசியாக அல்லாஹ்வோடு பேசுவார்கள். கடைசியாக அல்லாஹ்வோடு பேசுவார்கள். யா அல்லாஹ், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தான், எங்களுக்கு லவ் அன்னலனா கர்ரதன், எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தான், நாங்கள் நிச்சயமாக மூமின்களாக நல்லவர்களாக இந்த இடத்திற்கு திரும்பி வருவோம். ஒரு சந்தர்ப்பம், இந்த ஒரு சந்தர்ப்பத்தை தான் நல்லவர்களாக திரும்பி வருவோம். சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பதாவது ஆறுதலாக இருக்கும். அல்லாஹு தஆலா என்ன சொல்வான் தெரியுமா? கால ஹ்ஸஉ ஃபீஹா வலா துகல்லிமூன். கேவலம் அடைந்து விடுங்கள், என்னோடு பேச வேண்டாம் என்று சொல்வான். கேவலம் அடைந்து விடுங்கள், என்னோடு பேச வேண்டும். இந்த வார்த்தை இருக்கிற சகோதரர்களே, இதற்கு அடுத்ததாக நாங்கள் யாரிடத்தில் கேட்க போகிறோம்? ஒரு அன்பையும் பாசத்தையும் அல்லாஹ் இவ்வளவு இரக்கமாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தை அது. இதில் கேவலம் அடைந்து போங்கள், என்னோடு பேச வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா சொல்லுவான், இன்னஹு கான ஃபரீக்கும் மின் இபாதி, எனது அடியார்களில் ஒரு சிலர் இருந்தார்கள், அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஃபத்தஹதுதுமுஹும் சிஹ்ரியன் வகுன்தும் மின்ஹும் ததஹகூன். அவர்களை நீங்கள் நகைச்சுவையாக எடுத்தீர்கள், அவர்களை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தீர்கள். இன்னி ஜஸைதுஹுமுல் யௌம பிமா ஸபரு, அவர்கள் பொறுத்ததன் காரணமாக அவர்களுக்கு இன்றைய தினம் நான் சொர்க்கத்தை கொடுத்து விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். சகோதரர்களே, சொல்லப்படுகின்றவரில் ஒரு காலமும் நாங்கள் மாறிவிடக்கூடாது.
சொல்லப்படுகின்ற குழுவில் ஒரு காலமும் நாங்கள் ஆகிவிடக்கூடாது. அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கபரிலே நின்று கொண்டு அழுதார்கள். அழுது விட்டு சொன்னார்கள், இன்னஹு மூமினுடைய மறுமை நோக்கிய பிரயாணத்தில் இது முதல் கட்டம், இதில் தப்பிவிட்டான் என்று சொன்னால் அடுத்ததெல்லாம் மிகவும் இலேசாகிவிடும் என்று சொன்னார்கள். சகோதரர்களே, அப்படியொரு நிலை என்று சொன்னால், அது போன்ற பயங்கரம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே அடிக்கடி அழுது துஆ கேட்க வேண்டும், எங்களது பாவங்களுக்கு மன்னிப்பு தேட வேண்டும், சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை தா என்று நாங்கள் அல்லாஹ்விடத்திலே அழுது மன்றாட வேண்டும். எந்த நிமிடத்திலும் நல்லெண்ணமும் அல்லாஹ்வை பற்றிய சிறந்த எண்ணங்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு நல்லதையே தந்திருக்கிறான் என்ற நல்லெண்ணங்களோடும் கடைசி வரைக்கும் இருக்கக்கூடியவர்களாகவும், மற்ற சகோதரன் தமக்கு தவறு செய்தாலும் அவனை பற்றிய நல்லெண்ணங்களோடும் அவனது தீமைகளை அல்லாஹ்விடத்திலும் பொறுப்பு கொடுத்து விட்டு போகக்கூடிய மக்களாகவும் வாழ்வோம் என்று சொன்னால் கடைசி நிமிடம் எங்களுக்கு லேசாக இருக்கும். அப்படிப்பட்ட நிம்மதியான மறுமை நம்பிய ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருப்தியான வாழ்க்கை அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக